ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் நாணயங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். நாணயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. அது தெளிவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். யாரோட பீரியடில் எந்த மாதிரியான நாணயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது அது நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். நினைவு சின்னங்கள் அப்படின்னா என்னது? அதாவது அவங்க விட்டுட்டு போன குகைகள், ரத கோவில்கள், அதான் வந்து மகாபலிபுரம் சொல்கிறோம்ல, அது அரண்மனைகள், கோட்டை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஃபேமஸாக சொல்கிறோம். அதே மாதிரி மகேந்திரவர்மனோட மண்டகப்பட்டு கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவரோட காலத்தில் இந்த இதெல்லாம் கட்டியிருப்பாங்கள்ல, கோபுரங்கள் எல்லாம், இது எல்லாமே கட்டும்போது மரத்தை பயன்படுத்தியிருக்காங்களாம். முக்கியமாக மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களாம். அதே மாதிரி இதே வந்து களப்பிரர்கள் காலத்துலேயும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் மரத்தால் பயன்படுத்தினதுனால அது மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துக்கு மேலே, கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விமானம் வந்து அழிவுக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மேலே மட்டும் செம்பால் வந்து இது பண்ணியிருப்பாங்க, கோட்டிங் கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இவங்களுக்கு அப்புறம் அந்த காலத்தில் நிறைய செங்கல்லால் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், இந்த இடங்கள்ல எல்லாம் குகை கோவில்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரமில் கைலாசநாதர் கோவில், வரதராஜ பெருமாள் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திருவொற்றியூர், லால்குடி, திருவாரூர், மதுரை, வேலூர், ராமேஸ்வரம், சுசீந்திரம், இந்த இடங்கள் எல்லாம் தமிழர்களுடைய பண்பாட்டுக்கு சிறந்த இடங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிற ஆதாரங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முதுமக்கள் தாளிகள் அதிகமாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட வீரம், கொடை, புலமை, இதில் சிறந்தவர்களை நினைவு கூறும் பொருட்டு நடப்பட்ட கற்பதுகைகளும் நடுக்கர்களும் தமிழ் பண்பாட்டுடைய தொல்பொருள் சின்னமாக இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்வி கிடையாது, சும்மா வேணால் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டைரெக்டாக கேள்விக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், அதாவது பழங்கால தமிழகம்ங்கிறது வடக்கில் வந்து வேங்கடம்னா திருப்பதி இருக்கு இல்லையா, ஆந்திராவோட திருப்பதி. ஆக்சுவலி திருப்பதி நம்மளுக்கானது தான், அது சில பிரச்சனைனால அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு, ஆனால் நம்மளோடது தான் அது. பட் இப்போ நமக்கு கிடையாது. அப்போது வடக்கில் வந்து வேங்கடம், திருப்பதி முதல் தெற்கே குமரி வரை தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் வந்து பழங்காலத்திலேருந்து நாகரிகமாக நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா தொல்காப்பிய நூற்பாவே என்ன சொல்லுது அப்படின்னா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை வந்து புகழ்றாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த லைன் கேட்கலாம், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படிங்கிறது எந்த நூலில் இருக்கக்கூடியது அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயுர செய்யுள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழகம் அப்படிங்கிறது மலையாவோ காடாவோ இல்லை சமவெளியாவோ பிளெயின்ஸாவோ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும், கடலை ஒட்டிய நிலப்பகுதி, இந்த மாதிரி பல வகையில் இருந்துச்சுன்னோ அதை வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னும் பிரித்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நமக்கு தெரியாத என்ன அப்படின்னா, குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் ஒன்றா சேர்ந்து திரிந்த நிலத்தை தான் பாலை நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்த நிலத்தை வந்து பாலை நிலம் அப்படிங்கிற மாதிரி இலக்கியங்கள் சொல்லுதான். இது ரெண்டுமே கண்டிப்பாக தெரியணும். அப்போது பாலை நிலம் எப்படி உருவாச்சுன்னா, குறிஞ்சியும் முல்லையும் ஒன்றா சேர்ந்து முறைமையில் திரிந்ததனால் உருவாக்கப்பட்ட நிலம் தான் பாலை நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு இந்த மாதிரிலாம் பிரிஞ்சு ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா இயற்கையோட அமைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பகுதி வந்து நீர்வளம் அதிகமாக இருந்தது, அது சோழர்கள் கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, சேரர்கள் கிட்டே இருந்தது. என்னது, சேரர்கள் கிட்ட ஃபுல்லாக அந்த அனிமல்ஸோட இது வந்து அவங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு தேவையானது, வேட்டையாடுறது மீன்ஸ் போர் புரியறதுக்கு தேவையான விலங்குகள், யானை, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட யானை படைகள் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கடற்பகுதியை வந்து தன்னோட போர்ட்டாக வச்சுருப்பாங்க, துறைமுகமாக. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சீவேஸ் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அதனால ஏதாவது ஒரு போர்ட்டை வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இயற்கையோட அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஜாகிரஃபியில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ரெண்டுமே வந்து ஒன்றா இணைகிற ஊர் எதுன்னா நீலகிரி மாவட்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெஸ்டர்ன் காட்ஸும் அதுக்கடுத்து ஈஸ்டர்ன் காட்ஸும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணுற பிளேஸ் எது அப்படின்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் தான். அதை தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இவண்டி பாண்டியர், சேரர், சோழர் இவங்களையும் தாண்டி குறுநில மன்னர்களும் நிறைய பேர் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறுநில மன்னர்கள் தான் நமக்கு தெரியும் என்னது, இந்த பாரி, பேகன், நல்லி, ஆய் அண்டிரன் இவங்களை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாண்பு முறை, இதில் நமக்கு வந்து பெரிய கண்டென்ட் இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், சங்க இலக்கியங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான நெறிகள் வந்து பிரித்து சொல்லியிருக்காங்க. இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் முக்கியமாக ஆண்களுக்கு வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படிங்கிற லைனில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வந்து குறுந்தொகையில் வர்ற ஒரு பாடல் வரி, வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படிங்கிறது. அதாவது ஆண்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒன்று, அவங்களோட உயிர் மாதிரி போற்றப்படக்கூடிய ஒன்று எது அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆண்களோட நிலையையும் அவர்கள் தங்களோட வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனருங்கிறதையும் விளக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கருப்பொழுக்கம் தான் உயரிய பண்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருப்பொழுக்கத்தை தாண்டி வேறு என்ன வந்து ஒரு இல்லறத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா மக்கட்பேறு. அதாவது மக்கட்பேறுனா என்னது, அவங்க பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை. அது வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் சிறந்த நபராக வளர்த்துறதுல தான் அந்த மக்கட்பேறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது ஒரு இல்லறத்துக்கு தேவையான முக்கியமான விஷயம் வந்து மனைவியோட கற்பொழுக்கம், ரெண்டாவது வந்து மக்கட்பேறு, மூணாவது விருந்தோம்பல், வந்த விருந்தினரை வந்து எந்த அளவுக்கு உபசரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதுக்கடுத்து பெரியோரை மதிக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை, அதாவது ஒரு இல்லறத்திற்கு அடிப்படையான பண்பு. இதுவே கொஸ்டினாக கேட்கலாம், ஒரு இல்லறத்திற்கு அடிப்படை பண்பாக அமையாதது எது அப்படின்னு கூட ஒரு கொஸ்டினாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 4 பாயிண்ட்டை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து சங்கங்கள். சங்கங்கள் அப்படின்னாலே என்னது, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்றத பார்த்துருப்போம். எதுக்காக, தமிழை வளர்க்குறதுக்காக பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டது தான் சங்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து காலத்தின் அடிப்படையில் 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதற் சங்கம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா தென் மதுரையில். அது வந்து கடல்கோளால் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இடைச்சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அது எங்கன்னா கபாடபுரம். அடுத்து கடைச்சங்கம்ங்கிறது இன்றைய மதுரை, தற்போதைய மதுரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அதுக்கடுத்து இதில் வந்து நிறைய பேர் 3200 3500 தமிழ் புலவர்கள் வந்து கலந்துருந்துருப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து பீரியடை மட்டும் மென்ஷன் பண்ணுறோம். இதை வளர்த்தவங்க யார், முதற் சங்கத்தை வந்து ஆரம்பித்து அதுக்கு எண்டு வரையும் கொண்டு போனது காய்ச்சின வலுவியில் தொடங்கி கடுங்கோன் வரைக்கும். அதுவே இடைச்சங்கம் வந்து வேண்டேர் செலியன்லேருந்து முடத்திருமாறன் வரைக்கும். அதே மாதிரி கடைச்சங்கம் வந்து முடத்திருமாறனில் இருந்து உக்கிர பெருவழுதி வரைக்கும். புரியுது? அப்போ இந்த விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டென்ட் வந்து தெளிவாக எதுவுமே மிஸ் ஆகாமல் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சங்க காலத்திலேயே வந்து, அதாவது 3ஆம் சங்கம் 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எந்த காலகட்டத்தில் உருவாச்சு அப்படின்னா இந்த 3வது சங்கம் இருக்குல்ல கடைச்சங்கம், அந்த காலகட்டத்தில் தான் உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது இங்கே கொடுக்கல. பட் 8 தொகையும் 10 பாட்டும்னு சொல்லக்கூடிய 17 மேற்கணக்கு நூல் வந்து சங்க காலத்தில் உருவாச்சுன்னு நமக்கு தெரியும். அது எப்போ அப்படின்னா சங்க காலம்னு தெரியும். எந்த சங்கம் அப்படின்னா கடைச்சங்க காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியணும். இதெல்லாம் ரொம்ப இன்டைரக்டான கொஷின், மேபி கேட்கலாம், பட் வாய்ப்புகள் கம்மி. கடைச்சங்க காலத்தில், அதாவது முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரைன்னு இருக்கு இல்லையா, அந்த பீரியடில் உருவானது தான் 17 மேற்கணக்கு நூல்னு சொல்லப்படக்கூடிய 8 தொகையும் 10 பாட்டும். அதுக்கு பாருங்க என்ன சொல்கிறாங்க, 3 தமிழ் சங்கங்கள் வந்து பழங்காலத்தில் இருந்துச்சு. மதுரையிலையும் கபாடபுரத்துலேயும் 2 சங்கங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது சங்கம் மதுரையில் பாண்டியர்களோட ஆதரவோடு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது 8 தொகையும் 10 பாட்டும் 3ஆம் தமிழ் சங்க கால நூல்கள்னு சொல்கிறாங்க. அதை சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த சங்கங்களை பற்றி, முச்சங்கங்கள் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நக்கீரர் எழுதின ஒரு புத்தகம் இறையனார் களவியல் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை படிச்சிங்க, ஒரு உரை, இறையனார் களவியல் உரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அது ஃபுல்லாகவே ஒரு புத்தகம் தான் சொல்ல போனால். இதை எழுதினவர் நக்கீரர். இதை போய் படித்தோன்னா முச்சங்கங்கள் பற்றி டீட்டெயில்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழர்களோட வாழ்வை வந்து அகத்திணை புறத்திணை அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். அகம் புறம்னு 2ஆக பிரிக்கிறோம். அகத்திணைனா என்ன, புறத்திணை. அகத்திணைங்கிறது நம்மளுடைய காதல் வாழ்க்கையும் இல்லறத்தை பற்றி பேசுகிறது அகத்திணை. அதுவே வந்து வெளியில் நடக்கிற போரை பற்றி பேசினா அது புறத்திணை. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, அன்பின் வழிபட்டது அகவாழ்வு. கரெக்டு தானே? அன்புங்கிறது எங்கே வரும், இல்லறத்தில் தான் வரும். அது வீரத்தின் வெளிப்பாடு போரில் வரும், அதுதான் புறவாழ்வு. இதுதான் சொல்ல வராங்க.
அதுக்கடுத்து அகத்திணை விளக்கம், அதாவது உருவத்தாலும் அதாவது உடலாலும் அகவையாலும் அறிவாலும் ஒத்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதுக்கு பேர் அகவாழ்வுன்னு சொல்கிறாங்க. தலைவனும் தலைவியும் தாம் துய்த்த இன்பம் இத்தகையது என பிறருக்கு புலப்படுத்த முடியாததே அகவாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அகத்திணை அப்படிங்கிறாங்க. தலைவனுக்கும் தலைவிக்கும் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெளியே சொல்ல முடியாது அப்படின்னா அதுதான் அகவாழ்வு, அதுதான் அகத்திணை அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த அகத்திணையை 5ஆக பிரிக்கிறாங்க. அது அன்பின் 5 அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா? அதுதான் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 5ஆக பிரிக்கிறோம். அதில் அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 வந்து சேர்த்துறாங்க. அது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், பொருந்தா காதல் ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. பொருந்தா காதலை வந்து பெருந்திணை அப்படின்னும் ஒருதலை காதலை கைக்கிளைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். பொருந்தா காதலை பெருந்திணை போப்பே அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. பே பொருந்தா காதல்னா பெருந்திணை, ஒருதலை காதலை வந்து கைக்கிளை அப்படின்னும் புற ஒழுக்கத்தை 7 திணையாக பிரிக்கிறாங்க. புரியுது? அகத்திணை 5 வகைப்படும். புற ஒழுக்கம் எத்தனைனா 7 திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதுக்கடுத்து பெருந்திணை, கைக்கிளை. இது 7 சேர்ந்தது புற ஒழுக்கம் அப்படிங்கிறது தெரியணும். அப்போது இந்த அகத்திணை புறத்திணை இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி டீட்டெயிலாக எங்கே பேசுகிறாங்கன்னா தொல்காப்பியம்ங்கிற நூலில் பொருளதிகாரத்தில் குறிப்பிடுறதா சொல்கிறாங்க. புரியுதா? தொல்காப்பியம்ங்கிற நூலில் பொருளதிகாரத்தில் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து அகத்திணை புறத்திணை 2ஆக பிரித்து பேசப்பட்ட நூல் எதுனா அது தொல்காப்பியமில் இருக்கக்கூடிய பொருளதிகாரம் தான் பேசுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உரிப்பொருள், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முன்னாடியே பார்த்துருப்போம் முதற் பொருள்னா என்ன, அதே மாதிரி கருப்பொருள்னா என்ன, உரிப்பொருள்னா என்னங்கிறது. நிலமும் பொழுதும்னா முதற் பொருள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா கருப்பொருள் அப்படின்னா என்னது, வழிபடு தெய்வம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வழிபடும் முறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து நம்ம வந்து கருப்பொருள்னு சொல்லுவோம். உரிப்பொருள்னா காதலும் அதாவது அது மூலமாக வரக்கூடிய இன்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுகிறது. பாருங்கள், உரிப்பொருளான காதலை கற்பனை செய்து பாடும்போது அதற்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் முதலான கருப்பொருள்களையும் பின்னணியாக அமைத்து பாடும் மரபு நெடுங்காலம். உரிப்பொருளையே நிறைய கருப்பொருள்களை வச்சு பாடுறதா சொல்கிறாங்க. அதை தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், என்னது குறிஞ்சி. ஃபஸ்ட்டு குறிஞ்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். அடுத்து மருதம்னா வயல், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நெய்தல் கடல், பாலைனா மணல், பாலைவனம், அதான் பாலை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போது இதோட சிறு பொழுது, பெருப்பொழுது, உரிப்பொருள் இதுதான் நல்லா படிச்சுக்கணும் நம்ம. இது வந்து மேட்சிட்டில் கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். எப்படி படிக்கலாம்? குறிஞ்சி அப்படின்னா யாமம், யாமம்னா இந்த நடுராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகல், இப்படி சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், யாமம்னா என்னது, ஒய், இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கடுத்து மாலைனா எம்முன்னு ஆரம்பிக்கும். ஆச்சு ஒழுங்காக எழுத மாட்டேங்குது. வைகரைனா வி, ஏற்பாடுனா ஏன்னு வச்சுக்கோங்க, நண்பகல்னா என்னு வச்சுக்கோங்க. புரியுதா? ஒய்எம் வேன் அப்படின்னு இருக்கா. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, ஒய் மேம் வேன் வரலையா அப்படின்ற மாதிரி. ஒய் மேம், ஒய்னா ஒய் யாமம்மு, மேம் அப்படின்னா எம்மு, வைகரைக்கு வந்து வியா, வேனுங்கிறதுல வி வைகரை, ஏற்பாடு ஏ, நண்பகல் என். அப்போ ஒய்எம் வேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்துச்சுன்னா குறிஞ்சிக்கு என்ன வரும், முல்லைக்கு என்ன வரும், மருதம், அப்படி உங்களால் ஈஸியாக மேட்ச் பண்ணிட முடியும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது சிறு பொழுது முடிஞ்சது இல்லையா. அடுத்து பெரும்பொழுது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு குறிஞ்சி நிலம் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி முல்லை நிலம் வந்துடுங்க. முல்லை நிலம் அப்படின்னா கார்காலம் மட்டும்தான். புரியுதா? பெரும்பொழுது, முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதமும் நெய்தலும் எல்லாமே வரும். கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் எல்லாமே வந்துடும். புரியுதா? மருதமுக்கும் நெய்தலுக்கும் எல்லாமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா காலகட்டத்திலையும் மருதம் நெய்தல் வந்து பூக்கும். புரியுதா? இப்போது முல்லைக்கு தெரியும், மருதம் நெய்தல் தெரியும். அதே மாதிரி பாலைனா என்னது, இளவேனில், முதுவேனில், பின்பனி, இது 3 மட்டும்தான் பாலை நிலத்துக்கு. இளவேனில், முதுவேனில் 2 ஈஸி. பின்பனிங்கிறது அந்த நெய்தலில் இருக்கிற லாஸ்ட் 3 மட்டும் எடுத்துக்கோங்க, பாலை, அவ்வளோதான். இளவேனில், முதுவேனில், பின்பனி. அடுத்து குறிஞ்சிக்கு என்னது இருக்குது, குறிஞ்சி அப்படிங்கிறது கூழ் ஆரம்பிக்குது, அப்போ கூதிர் அப்படிங்கிறதும்
கூழ ஆரம்பிக்குது. அடுத்து முன்பனி, குதிர் முன்பனி, இது ரெண்டுமே குறிஞ்சி. முல்லைக்கு காரு, மீதிலாம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டு தானே? ஸோ அடுத்தது உரிப்பொருள். இதோட உரிப்பொருள் என்னது? ஃபஸ்ட்டு வந்து புணர்தல். குறிஞ்சி அப்படிங்கிறது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னா என்னது? தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்றது. இந்த இடத்துல ஒன்று சேர்றதுன்னா காதல் புரியக்கூடிய தொடக்க கட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புணர்தல், ரெண்டு பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க, புணர்தல் அப்படிங்கிறது. அடுத்து இருத்தல் நிமித்தமும் அப்படிங்கிறது என்னது? இவங்க வந்து காதலிக்கிறாங்க, இந்த முல்லை நிலத்தில் இருந்து காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மருத நிலத்தில் என்னது? ஊடல் நிமித்தமும், காமம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மருத நிலத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து நெய்தல்னா என்னது? கடல். இப்போ இது 3 முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடலில் வந்து இறங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ எங்கே இறங்குறாங்க? கடலில் இறங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறங்கலுங்கிறது அந்த மீனிங் வராதுங்க, இறங்குறதுங்கிறது. பட் இருந்தாலும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறதுக்காக இந்த கான்செப்டை சொல்கிறேன். பாலை நிலம்னா என்ன சொல்கிறது? அங்கே வந்து வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கும், தண்ணியே இருக்காது, யாராலையும் வாழ முடியாது. அதனால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காதலிச்சு குறிஞ்சி நிலத்தில் காதலிச்சு முல்லை நிலத்தில் காதலை வந்து சொல்லி காதலில் இருந்து அதுக்கப்புறம் மருத நிலத்தில் ஊடல் பண்ணி நெய்தல் நிலத்தில் வந்து குளித்து அதுக்கடுத்து பிரிஞ்சுறாங்க பாலை நிலத்தில். இப்படி ஒரு ஆர்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆக்சுவலி அதான் கான்செப்ட்டு. நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லணுன்னா இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது. சும்மா வந்து குறிஞ்சி ஓகே, புணர்தல் நிமித்தமும், முல்லை இருத்தல் நிமித்தம், இந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா மறந்து போயிடும், நாளைக்கு கேட்டாலே தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்டாக ஒரு ஸ்டோரியாக படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்த. ஓகே, புறத்திணைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. புறத்திணைனா என்னது? வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் கண்ணில் படுற மாதிரி செய்கிறது தான் புறத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புறத்திணை எத்தனைன்னு சொல்லுது தொல்காப்பியம் அப்படின்னா 7. கரெக்டு தானே? புறத்திணை எத்தனைன்னு சொல்லுது தொல்காப்பியம்? 7 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புறத்திணையை புறப்பொருள் வெண்பாமாலை எத்தனையா சொல்கிறாங்கன்னா 12ன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புறத்திணைகளை தொல்காப்பியம் எத்தனையா பகுத்திருக்கு அப்படின்னா 7. அதுவே புறப்பொருள் வெண்பாமாலை எத்தனையா பகுத்திருக்குன்னா 12. அந்த 12 தான் வந்து வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிஞ்சை, நொச்சி, தும்பை, வாகை, இந்த மாதிரி 8 ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு மீதி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன் பாருங்கள். அந்த இப்போ பார்த்த 8ம் வந்து போருக்கான காரணத்தை பற்றி பேசுது. ஆக்சுவலி வெற்றின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட வந்து போர் புரியறதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிற ஆடு மாடுலாம் இருக்கும் இல்லையா, அதுங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அதை நம்ம கொண்டுடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வெற்றி நிலத்திலேருந்து போயிட்டு மற்ற நிலத்திலேருந்து அந்த ஆடு மாடுங்களெல்லாம் திருடிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு கூட தான் போர் புரிய போகிறாங்க, அதனால அந்த விலங்குகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறனால அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க போயிட்டு, யாருக்கும் தெரியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா போர் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ கரந்தைன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க திருட்டிட்டு போன ஆடு மாடு எல்லாத்தையும் திருப்பி போய் கூட்டிகிட்டு வருவாங்க, அதுதான் கரந்தை. அதுக்காக போய் போர் புரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் வஞ்சி, காஞ்சி, இந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. வாகை திணைனா வின் பண்ணவங்க வாகைப்பூவை வந்து சூடிட்டு, போரில் வின் பண்ணவங்க வாகைப்பூவை சூடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இது அப்போனா இந்த 8 விஷயமும் போருக்கான காரணத்தை பற்றி பேசுது. ப்ளஸ் வந்து போரை நடைபெறும் முறைகளை பற்றி பேசுது. அதான் சொன்னேன் இல்லையா, போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆடு மாடெலாம் வந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி. அதுக்கடுத்து ஒரு மன்னனுடைய வீரத்தை பற்றியும் அவன் பண்ண கொடை பற்றியும் அவனுடைய புகழ் பற்றியும் பேசுகிறது என்னென்னா பாடான் திணை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட், அதிகமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கண்டென்ட்டு. புரியுதா? ஒரு மன்னனோட வீரம், கொடை, புகழ் இது எல்லாத்தையும் சிறப்பிச்சு பேசுறது எது அப்படின்னா அது பாடான் திணை. இப்போ 9 ஆச்சா, மொத்தம் 12ல் 9 முடிஞ்சா. அதே மாதிரி இந்த 9 திணைகள்லையும் சொல்லாத விஷயங்களை சொல்றது பொதுவியல் திணை. புரியுதா? இந்த 9 திணைகள்லையும் சொல்லாத விஷயத்த சொல்லுச்சுன்னா அது பொதுவியல் திணை. எல்லாத்துக்கும் பொதுவான திணை பொதுவியல் திணை. அடுத்தது 10 ஆயிடுச்சு. இப்போ 11, 12 மொத்தம் 12 இல்லையா? அந்த 12 என்ன அப்படின்னா மீதி 2 கைக்கிளை பெருந்திணைன்னு ஒரு 2 முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பொருந்தா காதல் பெருந்திணை அப்படின்னும் கைக்கிளைங்கிறது ஒருதலை காமம்னு படிச்சிருப்போம் முன்னாடி பேஜில். இது 12 சேர்ந்தது புறப்பொருள் வெண்பா மாலையில் சொல்லப்பட்ட 12 புறத்திணைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து விருந்தோம்பல் அப்படிங்கிற டாபிக். இதில் என்ன சொல்ல வராங்க? ஆக்சுவலி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த புக்கு 11th எத்திக்ஸ் புக்கை மட்டும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா யூனிட் 6ல்
20 கொஷினுக்கு ஆன்சர் எழுதிடலாம். யூனிட் 6 வந்து 40 கொஷின் கேட்குறாங்கன்னா குரூப் 1க்கு சொல்கிறேன் நான், 20 கொஷின் ஆன்சர் பண்ணிட முடியும். கிளியரா? அதனால இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க விஷயங்களை. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே, இந்த லைன் வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கிறாங்கன்னா விருந்து அப்படிங்கிற வார்த்தையை புதியது அப்படிங்கிற வார்த்தையில் மென்ஷன் பண்ணுறாங்க. விருந்துங்கிறது புதியது அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்கிறாங்க. அதனால தான் புதுசாக வர்றவங்கள தான் விருந்தினர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து உறவினர்களை விருந்தினர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க விருந்தினர் கிடையாது. யாருன்னே தெரியாத ஒருத்தங்க ரோட்டில் நடந்து போய் களைப்பாக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, அதுதான் விருந்தினர்கள். அவங்க வந்து இலைப்பாடுறதுக்காகவே வீட்டுக்கு முன்னாடி திண்ணைன்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீடு தேடி முன்பின் அறியாதவர்கள், வீடு தேடி வருவோரையும் குறிக்கிறது தான் விருந்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வரவேற்று உணவளித்து உபசரிக்கக்கூடிய பண்பு தான் விருந்தோம்பல்ங்கிறத கொடுத்துருக்காங்க. பசின்னு வந்து அவங்களை வரவேற்று இன்முகத்தோடு உணவளித்த சிறப்பு நம் தமிழர்களையே சாரும். தொல்காப்பிய காலம் முதல் இந்த பழக்கம் வந்து தமிழர்களிடையே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்காங்க. விருந்து புறத்ததா தான் முண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்று அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அதாவது விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உணவை உண்ண மாட்டாங்க தமிழர்கள், அந்த மாதிரியான பண்புடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு ஒரு பாடல் வரி. அது டீட்டெயிலாக அங்கே கொடுக்கல. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா சிலப்பதிகாரம்ல இளங்கோவடிவேல் பாடியிருப்பார். அதாவது கண்ணகியுடைய வருத்தம் வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். கண்ணகி வந்து தன்னோட கணவனான கோவலன் இறந்து போயிட்டார். அவர் இறந்த செய்தியை விட, இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை விட அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு உணவு கொடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்துக்காக ரொம்ப வருந்தினாங்க அப்படிங்கிறது இந்த வரியில் சொல்லியிருக்காங்க. அதுதான் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அதுதான் விருந்தோம்பல், தமிழர்களுடைய விருந்தோம்பல் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. விருந்தோம்பக்கூடிய பண்புங்கிறது கணவன் மனைவியுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 தொகை 10 பாட்டில் இருக்கிற எல்லா நூல்கள்லையுமே வந்து விருந்தோம்பல் பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அகநானூரில் பயன்படுத்தியிருப்பாங்க விருந்தோம்பல்ங்கிற ஒரு விஷயத்தை பற்றி. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரவில் வாயிற்கதவை அடைக்கும் முன்னாடி விருந்தினர் யாரேனும் உள்ளனரா அப்படிங்கிறத பார்ப்பாங்களாம். அப்படி இருப்பின் வரவேற்று உணவளிப்பர் என்பதை நற்றிணை பாடல் குறிப்பிடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த லைனை. இப்படியே கேட்பாங்க, இரவில் வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனரா என பார்ப்பாங்க. அவ்வாறு இருப்பின் வரவேற்று உணவளிப்பர் என்பதை எந்த நூலில் குறிப்பிடப்படுகிற நற்றிணை. புரியுதா? அந்த விஷயம் தெரியணும். அதுக்கடுத்து அகநானூர்லேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கோவலர் மலவிடை பூட்டிய குழாய் தீம்புலி செவி அடை தீர்த்தேக்கிலை பகுக்கும் புள்ளி நல்நாட்டு. சும்மா இந்த பாட்டை பார்த்துக்கோங்க. இது கேட்டால் அகநானூறுன்னு எழுத தெரிஞ்சா போதும். விருந்தினர் இரவில் காலம் கழித்து வரினும் மனம் மகிழ்ந்து விருந்தோம்பினர் சொல்கிறாங்க. நைட் எவ்வளோ நேரத்துக்கு வந்தாலும் மகிழ்ந்து அவங்களுக்கு வந்து விருந்து கொடுத்தாங்கிறத சொல்கிறாங்க. இப்போலாம் வந்து புருஷன் லேட்டாக வந்தாலே கதவை சாத்திட்டு தூங்கிடுவாங்க. அந்த மாதிரியான காலகட்டம் இப்போ. இரவில் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு நெய் கலந்த இறைச்சியை சமைத்து கொடுப்பது அன்றைய வழக்கம். பசி என்று வந்தவர்களை வெளியே நிற்க வைத்துவிட்டு தாம் மட்டும் உணவு உண்பதை விரும்ப மாட்டார்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் சென்றாலும் பல நாள் சென்றாலும் இருநாள் சென்றாலும் முதல் நாள் போன்ற இன்முகத்துடன் வரவேற்று விருந்தோம்பினர் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் போனாலும் சரி, இல்லை 2 நாள் போனாலும் சரி, இல்லை டெய்லி போனாலும் ஔவையார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே இன்முகத்தோடு தான் வரவேற்பாங்க. அப்படிப்பட்ட விருந்தோம்பல் பண்பு தமிழர்கள்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆயர்கள் இவங்கெல்லாம் என்னென்னா மாடு மேய்க்க போகும்போது அதோட கழுத்தில் வந்து மூங்கில் கட்டியிருப்பாங்க. இது எதுக்காகனா அதில் சாப்பாடு ஃபில் பண்ணிக்கிட்டு போகிற வழியில் யாராவது பசியோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த சாப்பாடை வந்து கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து சொல்லப்படுது நம்ம தமிழுடைய பழங்கால சங்க இலக்கியங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கக்கூடிய முறைகளை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து மடை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா மடை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க.
உணவு பற்றிய செய்திகள் சிறுபான் ஆற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை போன்ற நூல்களில் கூறப்பட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உணவு பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ள நூல்கள் எது அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை. இந்த மூணுமே நல்லா தெரியணும். அதுக்கடுத்து வல்லன்மை. வல்லன்மைங்கிறது அரசனால் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வள்ளல் சொல்லுவாங்கள்ல, வாரி வழங்கக்கூடிய வள்ளல், அந்த கான்செப்ட் இது. சேர, சோழ, பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களும் குறுநில மன்னர்களாகிய கடையெழு வள்ளல்களும் வாரி வழங்கும் வள்ளல் தன்மை கொண்டவர்களாக இருந்தாங்கங்கிறத இலக்கியங்களில் சொல்கிறாங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை படிச்சுக்கணும். பேகன் எந்த மலையை சேர்ந்தவன் அப்படின்னா பழனிமலை. பேகன் பழனிமலை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேகனாலே மயிலுக்கு போர்வை தந்தவர். பாரி பரம்பு மலை. பாரிங்கிறவர் பரம்பு மலை. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு சொல்லுவாங்க. இவருடைய உற்ற தோழர் யார் அப்படின்னா கபிலர். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. திருமுடிக்காரி மலையமான் நாடு. குதிரைகளை பரிசாக வழங்கியவர். ஆயண்டிரன் புதிய மலை. நீலநாகத்தின் உடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். அதியமான் தகடூருங்கிறது தர்மபுரியை குறிக்கக்கூடியது. இது கேட்பாங்க கொஷினில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரிய நெல்லிக்கனியை அவைக்கு தந்தவர் அதியமான். நல்லிங்கிறவர் கண்டீர மலை. அதாவது கண்டீர மலை, மலைவாழ் மக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி இப்போ இருக்கிற கூட உதகமண்டலம், அதை தான் வந்து கண்டீர மலைன்னு சொல்கிறாங்க. நலிமலை நாடு அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் கொடுத்தவர் தான் யாருன்னா நல்லி. கண்டீர மலைன்னு சொல்லலாம், உதகமண்டலம்னு சொல்லலாம். வல்வில் ஓரி. இந்த ஓரி யார் அப்படின்னா கொல்லிமலையில் இருந்தவர் தான் ஓரி. யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். அதுக்கடுத்து தமிழகத்துடைய கொடை இந்திய பண்பாட்டுக்கு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கும் பாருங்கள். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற இடங்களில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திராவிடர்கள் மிக உயர்ந்த நாகரிகத்துடன் வாழ்ந்ததை அறிகிறோம். வடநாட்டு மொழிகள் பலவற்றிலும் தென்னாட்டு மொழிகள் பலவற்றிலும் தமிழ் சொற்களை இன்றைக்கும் காண முடியுதுன்னு சொல்கிறாங்க. கோவில்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. கோவில்கள்லாம் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கோயில்களோட சிறப்பு இதெல்லாம் நீங்கள் படிக்கிற அளவுக்கு விஷயம் இருக்காது, இதில் சும்மா கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது யாரோட பாட்டுன்னா ஔவையாரோட பாட்டு. இங்கே ஒரு லைன் இருக்கும். என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் கூத்து வகைகள் பற்றி இயம்புகிறது. கூத்து வகை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா அது வந்து சிலப்பதிகாரம். ஓகேவா. அடுத்தது கட்புலனாகும் இன்பத்தை தருவது டேஷ் அப்படின்னா ஆடற்கலை. லாஸ்ட் குரூப் 4 கொஷின் இது. கட்புலனாகும் இன்பத்தை தருவது எது அப்படின்னா அது ஆடற்கலை. தமிழில் லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. கட்புலனாகும் இன்பத்தை தருவது டேஷ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஆடர் கலை அப்படிங்கிறது எழுத தெரியணும். கைவழி கண்களும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலே ஆடலின் நுட்பம். அதை ஒரு படிச்சுக்கோங்க. மேபி எப்படி அதாவது ஒரு வித்தியாசமாக அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து டான்ஸ் ஆடக்கூடிய நடன மகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு என்ன பெயர் தமிழ்லன்னா விரலி. நடன மகனுக்கு பேர் கூத்தன். என்ன வகையான கூத்துலாம் இருக்குது அப்படின்னா வள்ளி கூத்து, குன்றக்குறவை, ஆய்ச்சியர் குறவை, குறவை கூத்து, இந்த மாதிரி ஒரு 7 இருக்கும். அதுக்கு முன்னாடி வள்ளி கூத்துங்கிறது முருகன் சம்மந்தப்பட்டது, குன்றக்குறவை திருமால் சம்மந்தப்பட்டது, ஆய்ச்சியர் குறவைங்கிறது ஆய்ச்சியர்னா பெண்கள் கைகோத்தாடும் குறவை. ஸோ இது மாதிரிலாம் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. வள்ளி கூத்து குன்றக்குறவை ரெண்டுமே முருகன் தொடர்பானது. ஆய்ச்சியர் குறவை திருமால்து, குறவை கூத்துங்கிறது பெண்களோடது. துணுங்கை கூத்து, குணலை கூத்து, இந்த மாதிரியான கூத்துகள் வந்து இருக்கிறதா இலக்கியங்களில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவன் ஆடுகின்ற கூத்து தாண்டவம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சும்மா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மேபி கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கலாம்.
நடனக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பொறுத்த வரைக்கும் நடராசருடைய நின்ற கோலத்தில் இருக்கும் இல்லையா, அந்த திருமேனி தான். உழவு தொழில் தான் தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. பொங்கல் விழா கொண்டாடினாங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொங்கல் விழாவை வந்து வட இந்தியாவில் ஃபுல்லாக மகர சங்கராந்திங்கிற பேரில் கொண்டாடுறாங்கங்கிறத சொல்கிறாங்க. ஆடி 18ஆம் தேதி 18ஆம் பெருக்குங்கிற ஒன்று கொண்டாடுறாங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. கிராமிய விளையாட்டு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், அம்மானை ஊசல், இது வந்து பெண் குழந்தைகள் விளையாடக்கூடியது. அம்மானையும் ஊசலும் பெண் குழந்தைகள் விளையாடுறது. ஆண் குழந்தைகள் சிற்றிரு, சிறுபறை, சிறுத்தேர். இது வந்து தெளிவாக தெரியணும், பெண் குழந்தைகளுக்கு என்ன, ஆண் குழந்தைகளுக்கு என்னென்னு. பண்டைய தமிழகத்திலோ வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு, அது தற்போது வந்து ஏறு தழுவு, சங்க காலத்தில் ஏறு தழுவுதல் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போவும் ஜல்லிக்கட்டுங்கிற பேரில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இந்திர விழா, இது வந்து 28 நாள் நடக்கக்கூடிய ஒரு விழா. சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் இந்த விழாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து மருத நில கடவுள் வந்து இந்திரன். இந்திரனை வழிபட்ட மக்கள் வந்து இந்திரன் கேளிக்கைகளை மகிழ்ந்திருப்பதை போலவே தாங்களும் மகிழ்ந்திருப்பதை விரும்பி வசந்த காலத்தில் சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், 28 நாள் நடக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதில் இங்கே இருக்க பாருங்கள், மயிர் நீப்பின் உயிர், இந்த லைன் மட்டும் படிச்சுக்கோங்க. மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமான் அப்படின்னு தமிழர்கள் எதனை உயிரினும் மேலானதாக கருதினர் அப்படின்னா மானத்தை. அந்த லைன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மேபி இந்த குரூப் 4ல் வரலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து அஸ்தம். அஸ்தம்னா பரதநாட்டியத்தில் இருக்க கை அசைவு தான் வந்து சமஸ்கிருதத்தில் அஸ்தம்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். அதுக்கடுத்து புக் பேக். பண்பாடுங்கிற சொல்லு டி.கே. சிதம்பரநாதர். பாருங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம். இங்கே நெய்தல் கொடுக்கல, அப்போ குறிஞ்சின்னா என்னது, ஒயின்னு வரும். முல்லைன்னா மேம், எம்மு, அதுவே கரெக்டாக தான் இருக்குது. பொருந்தாத இணை தப்பு எதுன்னு கேட்குறாங்க. மருதம் வந்து வேன், கரெக்டு, இதுவும் கரெக்டு. பாலை வந்து ஏற்பாடு, ஏ வரணும், என்னு தான் வரணும், ஏன்னா நெய்தலுக்கு தான் ஏற்பாடு. அப்போது இதுதான் தப்புங்கிறது நமக்கு தெரியணும். முல்லைக்கு தேர்த்தந்தான் பாரி, அவைக்கு இது தப்பு. ரெண்டாவது தப்பு, அண்டிரன் நீல கல்லையும் துணியையும் வந்து நீல நாகத்திற்கு சம்திங் போர்வை போத்தி அந்த மாதிரி வரும், இதுவும் தப்பு. அதியமான் நீல நாகத்தின் ஆடை இறைவனுக்கு அணிவித்த, இது எல்லாமே தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு. தொண்டினா திண்டிஸு, முசிறினா முசிறிஸு, பொற்காடு பகரி, குமரி குமாரி, இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது, நமக்கு தெரியும். 5ஆம் நூற்றாண்டு புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஹிப்பாக்கிரேடஸ் அப்படிங்கிறவர். பன்மனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா என்னது, கலித்தொகை. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படிங்கிறது தொல்காப்பியம். நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டை சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அப்படிங்கிறது கரெக்டு தான் ரெண்டுமே. அப்போ கூற்று காரணம் சரி. 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் வந்து மொத்தம் 5 இருக்குது. திருமுருகாற்றுப்படை, ஒருணராற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, அதுக்கடுத்து கூத்தர் ஆற்றுப்படை. பொன், செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்களுக்கு பேர் வந்து செப்பேடுகள்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகள் 12 தப்பு. 7. புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை. மன்னரின் வீரம், கொடை, புகழ் முதலியவற்றை சிறப்பித்து பாடுவது வாகைத்திணையா, கரெக்ட். இது வந்து தப்பு. வாகைத்திணைன்னா என்ன வரும்னா, வெற்றி பெற்ற மன்னன் சூடிக்கொள்வது, பூவை வந்து சூடிக்கொள்வது தான் வாகைத்திணை. மன்னனோட வீரம், கொடை பற்றி பேசினா அது பாடான் திணை. பொருந்தா காதலை பெருந்திணை, கரெக்டு. 2, 4 மட்டும்தான் கரெக்டு. அதுக்கடுத்து வந்து சோழர் கால ஆட்சி முறை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு. சோழர் காலம்னாலே என்னது, கிராம ஆட்சி முறைனாலே உத்திரமேரூர் தான். மண்டகப்பட்டுங்கிறது பல்லவா, மாமண்டூர் பல்லவா, எல்லாமே காஞ்சிபுரம் சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்தது இந்த லெசன் சிந்துவெளி நாகரிகம் வந்து நம்ம ஆல்ரெடி நோட்ஸாக கொடுத்துட்டோம். அதனால் அது எல்லாமே இதுலேயும் இருக்கும் கொஞ்சம், அதனால் இது பார்க்க வேண்டாம். நமக்கு தெரிஞ்சதை தாண்டி வேறு எதுவும் இந்த லெசனில் இருக்காது. ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துட்டோம் இல்லையா, அதையே பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க நம்மளோட அந்த சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிற ரெக்கார்டட் கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா புரியும் பர்ஃபெக்டாக.
ஓகே, அடுத்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு லெசன். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். இதை வந்து நீங்கள் நல்லா டீப்பாக தெளிவாக படிச்சுக்கோங்க, அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் இலக்கியங்கள் மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தமிழ் பண்பாட்டு வளர்ச்சியோட ஊற்றுக்கண் அப்படின்னா திருக்குறள், நன்னூல், நாலடியார், ஐம்பெருங்காப்பியம், கம்பராமாயணம், வில்லிபாரதம் இந்த மாதிரியான நூல்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழருடைய பண்பாடும் நாகரிகம் உலக அளவில் சிறப்பு பெற்றதுனால தான் வந்து உயர்வான நிலையில் வச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அறநெறி கருத்துக்கு இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வேணால் ஒரு தடவை சும்மா படித்து பார்த்துக்கோங்க. நான் நேராக கண்டென்ட்டுக்கு போயிடுறேன். காதல். சங்க இலக்கியம் பொறுத்த வரைக்கும் தலைவன் தலைவிக்கிடையே தோன்றும் காதல் உணர்வை வந்து உயர்ந்த இடத்துல வச்சு போற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் மனம் ஒத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலைப்பேறு உடையதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம். புரியுதா? அதாவது அகவாழ்வையும் புறவாழ்வையும் பேசின நூலே எதுனா அது தொல்காப்பியம் தான். அதனால் அதுலேருந்து எந்த பாடல் வரி கேட்டாலும் அந்த நூல் நமக்கு எழுத தெரியணும். ஃபர்ஸ்ட் என்னது, தலைவன் தலைவிக்கிடையே தோன்றும் காதல் உணர்வை உயர்ந்த இடத்துல வச்சு போட்டிருக்காங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் மனம் ஒத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலைப்பேறு உடையதாக அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியங்கிறது எழுத தெரியணும். பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவென முறையுற கிளந்த ஒப்பினது வகையே அப்படின்னு 10 பொருத்தங்களையும் வச்சு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பாட்டில் வந்து 10 பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் காதல் வயப்படும் போது செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் இருக்கிற ஒரு பாடல் வரி. செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்களாக இருந்திருக்காங்க. குறுந்தொகையில் இருக்கிற ஒரு பாடல் வரி, அது தெரிஞ்சுக்கோங்க. மருத நிலத்தில் தாமரை மலர்ந்திருக்கிறது. இது கண்டென்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள். மருத நிலத்தில் தாமரை மலர் இருக்குது. ஓகேவா? இது வந்து பெண்ணாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. மருத நிலத்தில் வந்து ஒரு பெண் இருக்காங்க. இப்போது தலைவன் என்ன பண்ணுறான், அதாவது அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய வண்டு, மருத நிலத்தில் தாமரை வந்து மலர்ந்துருக்கு. அந்த மலரில் இருந்து தேனை வந்து எடுத்துட்டு யாராலும் தொட முடியாத மலை இருக்கும் இல்லையா, குறிஞ்சி மலையில் இருக்கக்கூடிய உச்சியில் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கிற ஒரு சந்தன மரத்தில் தேன் கூடு வந்து கட்டுது. ஏன்னா அப்போ தான் யாராலையும் அதை வந்து கையில் தொடக்கூட முடியாது, அவ்வளோ தூரத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சு அந்த தேனை வந்து பாதுகாக்குது அந்த தேன் பூச்சி. கரெக்டு தானே? அது மாதிரி மருத நிலத்தில் இருக்கக்கூடிய தலைவியை குறிஞ்சி நில தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா யாராலும் தொட முடியாத உயரத்தில் தன்னோட தலைவியை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அது வந்து நற்றிணையில் குறிப்பிட்டிருப்பாங்க. மருத நில தலைவியின் காதலை குறிஞ்சி நில தலைவன் பாதுகாத்தமை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா அது வந்து நற்றிணை. நின்ற சொல்ல நீடு தோன்று இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே தாமரை தன் தாதூதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீந்தேன் போல புரையமன்ற புரையோர் கேண்மை. கேண்மைனா என்னது? நட்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து சும்மா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நட்பு. உள்ளத்தால் ஒன்றியவர்களுக்கு இடையில் தோன்றும் அன்பின் உறவு தான் நட்பு. மனித உறவுகள் இதெல்லாம் நமக்கு வந்து பெருசாக தேவையில்லை, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நட்பின் இயல்பு உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின். இதை யார் சொன்னதுன்னா நற்றிணை நூலில் சொல்லியிருக்காங்க. உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின் அப்படின்னா நற்றிணை. யாக்கைக்கு உயிர் இயைந்த அன்ன நட்பின் அப்படின்னா அகநானூரில் சொல்லியிருக்காங்க. எலியை போல சிறிய முயற்சி உடையவரோடு நட்பு கொள்வதை விட புலியை போன்ற வலிமையும் முயற்சியும் உடையவரோடு நட்பு கொள்வதே சாலச் சிறந்தது அப்படிங்கிறத புறநானூரில் சொல்லியிருக்காங்க. புலி பசித்தன்ன மெலிவில் உள்ள உரனுடையாளர் கேண்மையோடு இயைந்த வைகள் உளவாகியரோ புறநானூரில் சொல்லியிருக்காங்க. உயர்நிலை உலகம் அமிழ்தொடு பெறினும் பொய்சே நீங்கிய வாய் நட்பினையே. அதாவது ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெரும் பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமிர்தமே கிடைக்குது, இல்லை ஒரு பெரும் பேர் வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய நண்பருக்கு வந்து பழியாக விழும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் அந்த செயலை வந்து செய்ய மாட்டாங்க. அவங்க தான் வந்து மிக சிறந்தவர், நட்பிற்கு சிறந்த ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. அது சொன்னது யாருன்னா மதுரை காஞ்சியில் அதோட ஆசிரியரான மாங்குடி மருதனார். இது வந்து தெரியணும்.
பிறர்க்கரிய பெரும் பேறு கிடைப்பதாக இருந்தாலும் கூட பொய்மை கலந்த நட்பு பழியோடு தான் முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் வாய்மை நிறைந்த நட்பு தான் வந்து தூய்மையானது, சிறந்தது, தகுதியானது அப்படின்னு சொன்னது யாருன்னா மாங்குடி மருதனார். மேபி இந்த பாடல் வரி கேட்கலாம். உயர்நிலை உலகம் அமிழ்தொடு பெறினும் பொய்சே நீங்கிய வாய் நட்பினையே மதுரை காஞ்சி. நட்புக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதியமான் வந்து அவருக்கு அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை எடுத்துகிட்டு வந்து அவைக்கு கொடுப்பார் இல்லையா, நீங்கள் சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கோப்பெருஞ்சோழனோடு வடக்கிருந்து உயிர் வீட்டவர் பிசிராந்தையார், பாரியின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்ட கபிலர். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க மாதிரி வரும். சும்மா சில எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கடுத்து வந்து உதவிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன நூல்களில் என்ன விஷயங்களை கொடுத்துருக்காங்க தமிழர்களை பற்றி அப்படின்னா, பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றிய அறனறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் அப்படின்னு கலித்தொகையில் பாடியிருக்காங்க. அதாவது பிறர் துன்பத்தையும் தன் துன்பமாக கருதி நம்ம உதவுவாங்க இல்லையா, அவங்கள பற்றி நல்லந்துவனாருங்கிறவர் கலித்தொகையில் சொல்லியிருக்கார். வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா நல்வேட்டனார் அப்படிங்கிறார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொன்னது நல்வேட்டனார். ஓகேவா? அதுக்கடுத்து அதுதான் இங்கே பாருங்கள், சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே நற்றினைங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நற்றினை. அதுக்கடுத்து உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெரும் கடுங்கோ சொல்கிறார். சொந்தக்காரங்களுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி வாழ்கிறவன் என்ன பண்ண முடியும், ஒழுங்காக வந்து வாழ முடியாது அப்படிங்கிறத பெரும் கடும் கோவத்தில் ஒருத்தர் சொல்கிறார். அவர் பேர் பெருங்கடுங்கோ, கலித்தொகையில் சொல்கிறார். அது மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து வாய்மை. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுதுன்னு சொல்கிறாங்க. என்னது? பொய்யா சென்னா, அதாவது பொய் சொல்லாத நாக்கு அப்படிங்கிறத புறநானூறுலையும், பொய்படுபு அறியா வயங்கு சென்னாவின் 10 என்று இலக்கியங்கள் குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிழையா நன்மொழி, உண்மை பேசுகிறத வந்து பிழையா நன்மொழினும் பொய் பேசுகிறத வந்து பொய்பொதி கொடுஞ்சொல் அப்படின்னும் நற்றினையில் சொல்லியிருக்காங்க. நிலம்புடை பெயர்வதாயினும் கூறிய சொற்புடை பெயர்தலோ இலரே அப்படின்னு நற்றினை பாடல். நிலம் திறம் பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல் நீ பொய்ப்பு அறியலையே, இதுவும் 10. நிலம் பெயரினும் நின் சொல் பெயரால் புறநானூறுடைய பாடல் வரி. நிலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நிலம் ப்ளஸ் வந்து வாய்மையை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. விருந்தோம்பல். அடுத்தது இல்லறத்தாருடைய தலையாய கடமை என்னென்னா அது விருந்தோம்பல். வீட்டிற்கு வரக்கூடிய முகம் கோணாது வரவேற்று உபசரிப்பது தமிழர்களோட உயரிய பண்பு. அல்லில் ஆயினும், அல்லுன்னு வந்தாலே நல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரி அடிக்கடி கேட்குற பாடல் வரி. அல்லுனா நல் ஆன்சர். நல் குட்டல் திணை நற்றினை. அப்போ நற்றினை. அல் அப்படின்னா நல். அல்லில் ஆயினும், அதாவது இரவு. அல்னா அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியர் குறுமகள் உறைவின் ஊரே. நற்றினையில் சொல்கிறாங்க, அமிழ்தமே கிடைத்தாலும் தாம் மட்டும் உண்ணாமல் விருந்தினருக்கும் வழங்கி மகிழ்வர். ஏதுமில்லா நிலையில் விதை திணையை உரலில் இட்டு இடித்து உணவளித்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுவும் புறநானூறு. அதாவது ஒருத்தங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆனால் வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்போது நெல் வந்து விதைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த நெல்லை வந்து இடித்து அரிசியாக மாற்றி அதில் சமைச்சு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு புறநானூரில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விருந்தினருக்கு உணவளிக்கிறதுக்காக பக்கத்து வீட்டில் வரகை வந்து கடனாக வாங்கிட்டு வந்து சமைச்சு போட்டிருக்காங்களாம். அதுவும் வந்து புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கு. உணவிடுவதற்காக ஒருவன் தன் வீர வாளை கூட வித்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு புறநானூரில் சொல்கிறாங்க. விருந்தினருடைய தொடர்ச்சியான வருகையாலும் அவங்களுக்கு விருந்தோம்புவதாலும் ஒரு தலைவிக்கு ஊடல் கொள்ளக்கூட நேரம் இல்லை அப்படிங்கிறத நற்றினையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை விருந்து கண்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விருந்து கண்டு ஒலிக்கும் திருந்தா வாழ்க்கை அப்படின்னு விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காங்க புறநானூரில். யார் சொன்னதுன்னா பெருங்குன்றூர் கிழார். தமிழர்களோட வீட்டு வாசல் அமைக்கப்பட்ட திண்ணை அவர் தம் விருந்தோம்பல் பண்புக்கு சிறந்த அடையாளமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பெண்களுடைய நிலை, எப்படிலாம் சங்க காலத்தில் பெண்களோட நிலை இருந்துச்சு தமிழர்களோட காலகட்டங்களில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது விருந்தோம்பலும் கருப்பொழுக்கமும் முன்ன பார்த்தோம் இல்லையா, விருந்தோம்பல், கருப்பொழுக்கம், பெரியோரை பேணுதல்,
நன்மக்கட்பேறு, இந்த நாளும் நம்ம முன்னே பார்த்தோம். இது நாளும் தான் ஒரு இல்லற வாழ்க்கையோட கடமை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது தன்னோட மார்பில் விழுப்புண் பட்டு இறந்து கிடப்பதை கண்ட தாய் அவனை பெற்ற நாளிலும் பெரிதும் உவந்தாள். புரியுதா? தன்னோட மகன் வந்து மார்பில் புண்பட்டு போரில் போயிட்டு மார்பில் வந்து குத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து அந்த தாய் வந்து ரொம்ப சந்தோஷம்தான் பட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்னொரு தாய், ஒரு பெண் கேட்குறாங்க, நீ மகன் யாண்டுலன், உன் பையன் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் புலி வந்து தங்கி இருந்த குகை மாதிரி என்னோட வயிறு இங்கே இருக்குது, ஆனால் அவனை பெற்ற வயிறு இங்கே இருக்குது, ஆனால் அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியாது, மேபி அவனை நீ பார்க்குறோன்னா போர்க்களத்தில் போய் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி புறநானூர்லேயே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழர்கள் வந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க. தமிழர்களை அந்த பழங்காலத்து நூல்களில் மக்கட்பேற்றையும் சமூக கடமையாகவே சங்ககால மகளிர் கருதியிருக்காங்க. மக்கட்பேரே உயர்ந்த பேருங்கிறத மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே அப்படின்னு புறநானூறு. ஒரு குழந்தை பெற்றெடுத்தல் அப்படிங்கிறது பெற்றெடுத்தல் மட்டும் கிடையாது, அதை வந்து சரியான முறையில் வளர்க்குறதும் சங்ககால பெண்மணிகளுடைய சமூக கடமை அப்படிங்கிறத அந்த நினச்சிட்டு இருந்திருக்காங்கிறது இந்த பாடல் வரி வந்து விளக்குது. சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஔவையார், நற்செல்லையார், நன்முல்லையார், ஆதிமந்தியார், நப்பசலையார், முடத்தாம கன்னியார், காக்கை பாடினியார், ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார், இவங்க எல்லாம் வந்து சங்ககால பெண்பார் புலவர். பொருந்தாதவர் யார் அப்படின்னு கேட்கலாம். நடுவில் வந்து இப்போ வந்து முத்துலட்சுமி ரெட்டின்னு ஒரு பேர் கொடுத்துடலாம். யார் பொருந்தாதவங்கன்னு சூஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து இவ்வளோ பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போது சங்க காலத்தில் கல்விங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கும், பெண் கல்விங்கிறது நல்லாவே இருந்திருக்குங்கிறத சொல்ல வராங்க. அதே மாதிரி அதியமான்காக தொண்டைமான் கிட்ட போயிட்டு ஔவையார் வந்து என்ன பண்ணுறாங்க, போர் வேணாங்கிறத சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு மரியாதை இருந்திருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே, இந்த பாட்டு வந்து புறநானூரில் ஔவையார் பாட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நாட்டை மேன்மைக்கு உரியதாக மாற்றுவது அரசனுடைய மாண்புகள். இது வந்து ஓகே. அதுக்கடுத்து இந்த ஒரு லைன் பார்த்துக்கோம், எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே, அது வந்து புறநானூரில் ஔவையார் பாடின பாட்டு. அடுத்து சங்ககால மக்களுடைய வீரம் பற்றி கொடுத்துருக்காங்க. போர் புரிதல் அப்படிங்கிறது தன்னுடைய நாட்டோட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புறநானூரில் ஆவும் ஆணியில் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையோரும் பேணி தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறா தீரும் எம் அம்பு கடி விடித்தும் அப்படின்னா என்னென்னா அம்பு வந்து வேகமாக விடுறது, மரண் சேர்மீன் அப்படிங்கிற மாதிரி வரும். என்னும் பாடல் வாயிலாக பசுக்களும் பார்ப்பனரும் பெண்களும் நோயுற்றவர்களும் மக்கட்பேர் இல்லாதவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுமாறு போர் தொடங்குவதற்கு முன் அறிவுறுத்தினர் என்று செய்தி புலப்படுகிறது. பார்த்தீங்களா, போர் புரியும் போது பார்ப்பனர்கள், அதுக்கு பசுக்கள், பெண்கள், நோயுற்றவர்கள், குழந்தை பேர் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க, இப்போ போர் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க முன்னாடியே. அப்போ யோசிச்சு பாருங்கள், வீரம் மட்டும் கிடையாது, மனதளவுலையும் சிறந்த வீரர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல. அந்த காலத்தில் ஒவ்வொரு போர் வீரனும் காவல் மரம்னு ஒன்று நட்டு வச்சுருந்தான். அதுக்கு பேர் கடி மரம்னு அர்த்தம். கடினா காவல் மிக்க மரம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வேங்கை மரம், புன்னை மரம், வேம்பு மரம், இந்த மாதிரியான மரங்கள் எல்லாத்தையும் நட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பகைவன் வந்து வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெற்றி பெற்றான் இல்லையா, அவன் வந்து தோல்வியுற்றவனுடைய மரத்தை வந்து வெட்டிடுவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய பண்பாட்டு மரபாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கொடை, எல்லாருமே கொடை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். சேரா, சோழ, பாண்டியா, அவங்க மட்டும் இல்லாமல் குறுநில மன்னர்கள், இந்த மாதிரி எல்லாருமே வந்து கொடை வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. இப்போது இங்கே ஒரு லைன் பாருங்கள், வாரி வழங்கிய யானைகளின் எண்ணிக்கை வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மண்ணே அப்படின்னு முடமோசியார் சொல்லியிருக்காரு. யாரை பற்றி அப்படின்னா ஆய் அண்டிரன் பற்றி. ஆய் அண்டிரன் அப்படிங்கிறவர்
இவர் ஒரு அந்த 7 பேரில் இருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு யானைகளை வாரி வழங்கியிருக்காரு. அதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மண்ணே அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு பாடல் வரியாகவே முடமோசியாருங்கிற புலவர் வந்து புகழ்ந்திருக்காருங்கிறத கொடுத்துருக்காங்க. மாசில் காம்பு சொல்லி தன்ன அறுசுவை உடி பாம்பு பாம்பு அப்படின்னு வந்துட்டாலே அந்த லைன் சிறுபான் ஆற்றுப்படை. பாம்பை பற்றி அந்த நூலில் தான் பேசியிருப்பாங்க. இளங்கதிர் ஞாயிறு எல்லும் தோற்றத்து விலங்கு களத்தில் விரும்புவன பேணி ஆனா விருப்பின் தான் நின்று ஊட்டி சிறுபான் ஆற்றுப்படை. அதே மாதிரி 10 சேரர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து சேரர்களுடைய வள்ளல் தன்மை விருந்தோம்பல் பண்பு இதெல்லாம் பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆற்றுப்படை நூல் அரசர்களோட வல்லன் தன்மையை பாடுறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி. அடுத்து வந்து அறநெறி போற்றல். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். புறநானூரில் இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. நிலநெறி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மா இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. வந்து புலவர்களை வந்து ஒரு புலவரை பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு புலவர் பாடின பாட்டு இது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாடல் வரியை கேட்டால் புறநானூறுங்கிறது எழுத தெரியணும். அந்த அளவுக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏழை பெண்ணின் மானம் காத்த காக்கிறதுக்காக தன் கையையே வெட்டி கொண்டவன் யாருன்னா பொற்கை பாண்டியன். அடைக்கலம் புகுந்த புறாவை காக்க தன்னையே தராசு தட்டில் ஏற்றியவன் சிபி மன்னன். கன்றிழந்த ஆவின் கண்ணீருக்கு நீதி வழங்குறதுக்காக தன் மகனையை தேர்காலில் இட்ட மனுநீதி சோழன். இந்த மாதிரி நிறையா பேர் வந்து நீதிக்கு முன்னாடி எல்லாருமே சமங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சோழர்களை பற்றி அதில் புகழ்ந்து சொல்லுவாங்க. பாண்டியர்களும் வருவாங்க. வானம் பொய்ப்பினும் விளைச்சல் குறையினும் எதிர்பாராத இடையூறுகள் தோன்றினும் அரசன் நல்லாட்சி செலுத்தாதது தான் காரணம் அப்படிங்கிறது கருதாதது அன்றைய மரபுன்னு சொல்கிறாங்க. மழை பெய்யலனா கூட அரசனோட ஆட்சி தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த பீரியடில். அப்போ எந்த அளவுக்கு கரெக்டான ஆட்சி நடந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதான் புறநானூரில் மாறி பொய்ப்பினும் மழை பெய்யலைன்னாலும் வாரி குன்றினும் இயற்கை அல்லன செயற்கையின்றோ காவலர் பலிக்கும் கண்ணகன் ஞாலம். புறநானூற்று பாடல். பிறர்க்கென வாழ்தல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது கணியன் பூங்குன்றனாருடைய பாடல் வரி. அதாவது எங்கே போனாலும் எல்லாரும் தம் மக்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தவங்க தான் தமிழ் மக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் அப்படிங்கிறது வந்து ஓல்டு 12th புக்கில் புறநானூரில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி. உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையதாயினும் இனிதேன தமிழ் உண்டலும் இலரே முடிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழினி உயிரும் கொடுப்ப. இந்த ஒவ்வொரு லைனும் ரொம்ப முக்கியம். எல்லா லைனும் இதில் வந்து படிச்சுக்கோங்க. இந்த பாடல் வரியில் எல்லாமே கேட்கலாம். புறநானூறு. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலும் உண்மையானே அப்படிங்கிற பாட்டு புறநானூரில் வர்றது. சமீபத்தில் ஒருத்தர் இறந்து போனார். யார்? ஒரு 2 days பேக். அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 6 நாளாவது ஆகும். அவ்வளோ பெரிய மனுஷன். யார்? 6 நாள் வரைக்கும் வந்து ஊர்வலமாக கொண்டு போவாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஹெட்லைனே அவர் தான். எத்தனை பேர் பார்த்தீங்க? ஆமாம், போப்பாண்டவர். அடுத்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில், அவரோட இறுதிச்சடங்கு முடிஞ்ச உடனே. ஓகே, அடுத்து வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள்னாலே அறம் சார்ந்த நூல்கள் பற்றி நம்ம பார்ப்போம். அறம் சார்ந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்னாலே ஃபஸ்ட்டு வந்து 18 நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுதான் முக்கியம். ஏன்னா லாஸ்ட் குரூப் 4ல் இது ஒரு கேள்வியாக கேட்டிருந்தான். 14 என்பது டேஷ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தான். 18ன்னு அர்த்தம். அதில் ஃபஸ்ட்டு 11 நூல்கள். இப்போ வந்து எப்படி கேட்கலான்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் எத்தனை நூல்கள் அறநூல்கள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும் 11 நூல்கள் வந்து அறநூல்கள் அப்படிங்கிறது எழுத தெரியணும். மீதி இருக்கக்கூடிய நூல்கள் 11 அறநூல்கள். அதில் அகநூல்கள் வந்து 6 இருக்குது, புறநூல் வந்து 1 இருக்குது. அது தெரியணும். புரியுதா? அதுக்கடுத்து அந்த நூல்களை பற்றின பாடல் வரி. நாலடி நான்மணி நான் 45 முப்பால் கடுகம் கோவை பழமொழி மா மூலம் இந்நிலை
இந்நிலைய காஞ்சியோடு ஏலாது என்பவாம் கைநிலை என்பவே கைநிலையவாம் கீழ்கணக்கு அப்படின்ற மாதிரி வரும். இது ஒரு பாடல். 17 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பாட்டியல் நூல். திருக்குறளில் என்ன அறம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் என்ன அறம் சொல்லலை அப்படின்னு கேட்டால் தான் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். பொறாமை, பேராசை, சினம், இன்னாச்சொல், இந்த 4ஐயும் நம்ம வந்து தீயதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை புறம் தள்ளி வாழ்கிறது தான் அறம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளினா சினம், இன்னாச்சொல்னா என்னது பேசக்கூடாத வார்த்தைகள். இது 4ம் தான் என்னது செய்யக்கூடாத விஷயங்கள். இது 4ம் தீயதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை புறம் தள்ளி வச்சிடணுமா, அதை வந்து கையில் எடுக்கவே கூடாது. அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது கண்டிப்பாக கேள்வியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து இல்லறத்தில் வாழ்பவர்கள் இவ்வறநெறிகளை பின்பற்றி வாழ்ந்தால் அவ்வாழ்க்கை துறவரத்தினும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் துறவரம் போகிறான்னா அதுதான் வந்து அவனோட வாழ்க்கையில் சிறந்த விஷயம்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அதை விட சிறந்த விஷயம் எது அப்படின்னா, திருவள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயத்த இல்லறத்தில் கடைபிடிச்சு வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க துறவரம் போகிறத விட பெரிய விஷயம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது அப்படின்னா, ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அப்படின்னு சொல்கிறார். இல்லறத்தாருக்கு, அதாவது பெண்மணிகளுக்குன்னே சொல்லலாம் அப்படி சொல்கிறது. உரிய கடமைகள் பல இருப்பினும் அவற்றில் முதன்மையானது விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தோம்பல் பண்புன்னு ஒன்று இருந்தால் போதும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, துறவரம் போகிறத விட இல்லறத்தில் இருக்கிறதே சிறந்தது, விருந்தோம்பல்னு ஒரு பண்பு மட்டும் இருந்துச்சுன்னா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில், நல்ல முகம் மலர்ச்சியோடு அகன் அமர்ந்து விருந்தினரை பேணுபவர்கள் இல்லத்தில் செல்வம் நிறைந்திருக்கும் என்பது வள்ளுவருடைய நம்பிக்கை. நல்ல முகமலர்ச்சியோடு விருந்தினர்களை நம்ம வந்து அனுசரித்தோன்னா அவங்களோட வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது வள்ளுவரோட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. தீய வழியில் செல்லாமல் மனத்தை நேர்வழிப்படுத்துறது அறம் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணுயிரின் துன்பத்தை தன்னுயிர் துன்பமாக கருதுவதே அறிவுடைமை என்பது வள்ளுவருடைய கருத்து. கல்வியின் பெருமையை கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை ஆகிய அதிகாரங்கள், இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த அதிகாரங்களை கல்வியை பற்றி சொல்லியிருக்காருன்னா கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை. அடுத்து நல்லனவற்றை படிக்க வேண்டும், படித்ததை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை பெறுபவனுக்கு எல்லா ஊரும் அவன் ஊரே, எல்லா நாடும் அவன் நாடு என்பதை ஒரு குறள் மூலமாக சொல்கிறார். என்னது, யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாறு. என்னது, கல்வி கற்றவனுக்கு எந்த ஊராக இருந்தாலும் அவன் ஊர் தான், எந்த நாடாக இருந்தாலும் அவன் நாடு தான் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்னது, செல்வம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அந்த செல்வத்தை அறவழியில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்புடையவன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பயன்மரம் உள்ளூர் பழுத்தது போன்றது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி ஊருணியில் நீர் நிறைந்தது போலும். அதாவது பயன்மரம் உள்ளூர், ஒரு நடு ஊரில் மரத்தில் பழம் பழுத்து கிடக்குது அப்படின்னா அது வந்து பண்பில்லாதவனுடைய செயல். ஏன்னா நடு ஊருக்குள்ளே இருக்குன்னா ஒருத்தன் கூட பறிக்க மாட்டான், அப்போ அது பயன் இல்லாதது. அப்போ ஆனால் பயன்மரம் உள்ளூர் பழுத்தது போல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பண்புடையவர்கிட்ட சேர்ந்த செல்வம் வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற மரத்தில் எல்லாரும் பறித்து சாப்பிட்றது போலங்கிற மாதிரி மீன் பண்ணுவாங்க. ஊருணியில் நீர் நிறைந்தது போல, மருத்துவ பயன் நிறைந்த மரம் பலருக்கு பயன்படுவது போல. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மரத்தில் பட்டையாக இருக்கட்டும், அதில் மரத்தோட சதையாக இருக்கட்டும், அந்த இலையாக இருக்கட்டும், கிளையாக இருக்கட்டும், எல்லாமே மருந்துக்கு பயன்படும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒரு பண்புடையவர்கிட்ட இருக்கிற செல்வம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பண்பில்லாத கொடிய மனம் படைத்தவருடைய செல்வம் நல்ல பால் வந்து தான் வைக்கப்பெற்ற பாத்திரத்தாலேயே திரிந்து நஞ்சாவது போல மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அதை பெற்றிட்டு போய் ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த 2 லைன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு செல்வம் பண்புடையவன் கிட்ட இருக்கிற செல்வம் என்ன மீனிங், பண்பு இல்லாதவன் கிட்ட இருக்கிற செல்வம் என்ன மீனிங். நல்லவர்களுடைய வறுமை அவர்களுக்கு மட்டும்தான் துன்பத்தை தரும். ஆனால் தீயவர்களிடம் இருக்கின்ற செல்வம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கும் பல மடங்கு தீமையை தரும்னு சொல்கிறாங்க திருக்குறள். செல்வம் தவறான இடத்தில் சேர்வதையும் நல்லவர்கள் அல்லல் படுவதையும் காட்டி வள்ளுவர் இது இப்படித்தான் இருக்கும்னு அமைதி அடையவில்லை. மாறாக அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதாவது செல்வம் வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இவர் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. லைக் வந்து இங்கே இருக்க இந்த கண்டென்ட்டுக்கான குறள் தான் இது.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து நான் எது கரெக்ட் எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பான விஷயங்களை வந்து விட்டுட்டு நல்லதை மட்டும்தான் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத இந்த குறளில் சொல்லியிருப்பாங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்ற குறள் மூலம் பலர் நோக சிலர் வாழும் ஏற்ற இரக்கம் கொண்ட வாழ்வை வழங்குவது இறை விருப்பம் என்றால் அந்த இறைவனே தேவையில்லை என்று கூறி தம் ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாரு திருவள்ளுவர். புரியுதுங்களா? அதாவது பல பேரோட பேரை வந்து நோகடிச்சு நம்ம மட்டும் வாழணும் அப்படி, அதாவது ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் நம்ம மட்டும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது இறைவனோட விருப்பமாக இருந்தால் அந்த இறைவன் கூட எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கைங்கிறது அறம் சார்ந்ததாக இருக்கணுங்கிறத மிகப்பெரிய லெவலில் ப்ரூஃப் பண்ணவர் யாருன்னா திருவள்ளுவர் தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு நாட்டோட வளத்தை பெருக்கிறதுங்கிறது ஒரு அரசோட கடமை. அதற்கான வழிவகையாக பொருளை ஈட்டணும், பொருளை வந்து இயற்றணும், அதை ஈட்டணும், காக்கணும், இந்த மாதிரி அதை பகிர்ந்தளிக்கணும், இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து 11th பாலிட்டி புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக. இந்த திருக்குறள் ஃபஸ்ட்டு லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க. மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக வள்ளுவர் குறிப்பிடுவது என்னென்னா அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, இனியவை குறள், செய்நன்றி அறிதல். இது எல்லாமே இன்றியமையாதது என்று கூறும் திருவள்ளுவர் இது எல்லாமே இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமானது. இத்தகைய வாழ்க்கை வாழ்றது தான் தெய்வத்தன்மை மிகுந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற குறட்பா மூலமாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நாலடியார் மூலம். அடுத்து வந்து நாலடியார், திருக்குறளுக்கு அடுத்ததாக வைத்து போற்றப்படும் நூல் வந்து நாலடியார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதிக்கப்படும் நீதி நூல் நாலடியார். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. நாலடியார் திருக்குறளோட ஒத்த பெருமையுடைய நூலுங்கிறத விளக்கக்கூடிய நூல். சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. ஆக்சுவலி இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது நாலடியார் அப்படிங்கிற நூலுக்கு. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பஞ்சம் ஒன்று ஏற்படுது. அந்த பஞ்சத்தினால புலவர்கள் நிறைய பேர், அரசனுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்த நிறைய புலவர்கள் வந்து இருந்திருக்காங்க. பெரிய பஞ்சம் ஏற்பட்ட உடனே அரசர்கிட்ட வந்து நமக்கெல்லாம் சாப்பாடு போடணும், நம்மளை பார்த்துக்கணுன்னா அரசர் ரொம்ப கஷ்டம் இல்லையா இந்த பஞ்ச காலகட்டத்தில். அதனால் அரசருக்கு சொல்லாமல் நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. பட் அரசரால் இந்த புலவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? அப்போது அவங்க போகும்போது அரசரை பற்றி அந்த சமண முனிவர்கள் எல்லாரும் எழுதி வச்சுட்டு போன பாடல்களை தான் பிற்காலத்தில் பதுமனார் அப்படிங்கிறவர் தொகுத்திருக்காரு அரசனுக்கு. அப்போது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சமண முனிவர்கள் அரசனை விட்டு பிரிந்ததற்கு காரணம் என்னென்னா மிகப்பெரிய பஞ்சம் மட்டும்தான். அந்த பஞ்சத்தினால தான் பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு அடுத்து பதுமனாருங்கிறவரால் தொகுக்கப்பட்டுச்சுங்கிறது தெரியணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் உள்ள கருத்துக்கள் பலவற்றை நாலடியார்லேயும் காணலாம்ங்கிறத சொல்கிறாங்க. துறவரத்தை பாராட்டி பேசுகிறாங்க. உலக இன்பத்தை வெறுக்கிறது, ஊழ்வினை, மறுபிறப்பு, புலால் உண்ணாமை, உயிர்கொலை புரியாமை, இதெல்லாம் சமண சமய கொள்கைகள். அது எல்லாத்தையும் தான் நாலடியார் வற்புறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாலடியார் எழுதினவங்க சமணர்கள். அதனால் அடுத்து அறிவும் ஒழுக்கமும். ஏன்னா பிரேக் எடுத்துக்கோங்க ஒரு 7:15 வரைக்கும். அதுக்கப்புறம் அறிவும் ஒழுக்கமும் பார்க்கலாம். வந்து அறிவும் ஒழுக்கமும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கைங்கிறது நிலை இல்லாதது, செல்வம்ங்கிறதும் நிலை இல்லாதது. அதனால் வாழ்கிற காலத்தில் நம்ம வந்து அறம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கரும்போட சாறு எப்படி மற்றவங்களுக்கு பயன்படுதோ அது மாதிரி நம்ம வந்து மற்றவருக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செல்வத்தை வந்து நல்ல வழியில் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க, அறிவும் ஒழுக்கம் தான் மக்களுக்கு வந்து மதிப்பை தரும் அப்படிங்கிற சிறந்த கொள்கையை கூறக்கூடிய நூல் வந்து நாலடியார். அறிவும் ஒழுக்கமுமே மக்களுக்கு மதிப்பை தரக்கூடிய சிறந்த கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறது நாலடியாருங்கிற நூலில். அறிவும் ஒழுக்கமும் தான் மக்களுக்கு மதிப்பை தரக்கூடிய சிறந்த கொள்கையை எடுத்துரைக்கும் நூல் நாலடியார் அப்படிங்கிறது. அதை தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. கலர் நிலம், அதாவது ஒரு எதுவுமே விளையாத நிலத்தில் விளைஞ்ச உப்பை கூட வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ விளைநிலத்து நெல்லின் விழுமிதா கொள்வர் கடை நிலத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரை தலை நிலத்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு தெளிவில்லாதவர்களுடைய நட்பை விட அவங்களுடைய பகை தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வகையான மருந்தாலும் தீர்க்க முடியாத நோய் வந்து கொடுமையானது. அந்த மாதிரி ஒன்று தான் அறிவு தெளிவில்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவரிடம் இல்லாத பெருமைகளை கூறி புகழ்வதை விட அவரை பழித்தலே நல்லது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நாலடியாரில் குறிப்பிடுறாங்க. பிற்காலத்தில் அந்த 11 நீதி நூல்கள் இல்லாமல் பிற்காலத்தில் வேறு என்னெல்லாம் அறநூல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிற்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையாரால் பாடப்பட்ட ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி இதெல்லாம் அறநூல்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கை,
நீதிநெறி விளக்கம், அறநெறி சாரம், நீதி வெண்பா இதெல்லாமே பிற்காலத்தில் உருவான அறநூல்கள். இதை பற்றி சிறப்பு தமிழில் நம்ம படிப்போம். ஔவையாரை பின்பற்றி பலர் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க. கரெக்டு தான். பழங்கால ஆத்திச்சூடி வந்து ஔவையார் எழுதினது. இது வந்து அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சோமுத்து, புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாரதிதாசனும் படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நன்னூல் கூறும் அறம். நன்னூலுங்கிறது தொல்காப்பியத்து மூலமாக ஒரு வழிநூலாக உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கண நூல் தான் நன்னூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர். அந்த நூலில் வந்து எழுத்து சொல் அப்படின்னு 2 அதிகாரம் இருக்குது அப்படின்னும், அது வந்து பொதுப்பாயிரம், நூலை பற்றியும் நல்லாசிரியர், நல்லாசிரியர் ஆகாதவர், நல்ல மாணாக்கர், நன்மாணாக்கர் ஆகாதவர் இயல்புகள் பற்றியும் 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட 7 இயல்புகளை பற்றி பேசும். நன்னூல் அப்படிங்கிறது ஒரு 7 இயல்புகள் பற்றி பேசும். அது 11th தமிழ் புக்கில் நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா, ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்கணும், ஆசிரியராக ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன் எப்படிலாம் இருப்பான், மாணாக்கர் எப்படி இருக்கணும், ஒரு மாணவனாக இல்லாத இருக்கிறதுக்கு என்ன தகுதி, அதாவது அவன் மாணவனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நன்னூலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம டைரெக்டாக வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. காப்பிய மரபில் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கக்கூடியது சிலப்பதிகாரம் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சிலப்பதிகாரத்தோட தலைமை மாந்தர்கள் கோவலனும் கண்ணகியும். பூம்புகார் நகரத்தில் ஒரு வணிகர் குடும்பத்தில், 2 பேருமே பெருவணிக குடும்பத்தில் பிறந்தவங்க தான். கோவலன் பல கலைகளை கற்றவன், அதே மாதிரி உயர் பண்புடன் திகழ்ந்தவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் சூட்டும் தருணத்தில் ஒரு சமயம் என் மூதாதையார் ஒருவர் நடுக்கடலில் சென்றபோது மரக்கலம் உடைந்து அலைக்கடலில் தவிக்க மணிபல்லவ தீவில் வாழும் பெண் தெய்வம் கரை சேர்த்தது. ஆதலால் என் முன்னோரை காப்பாற்றிய மணிமேகலா என்ற தெய்வத்தின் நினைவாக மணிமேகலை என்னும் பெயரை என் மகளுக்கு சூட்டுக அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா கோவலன் சொல்கிறார். அந்த மகளுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகிறது தான் மணிமேகலை அப்படிங்கிற ஒரு நூல். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவலன் வந்து செய்நன்றி மறவாத பண்பினன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த பேராகிராஃப் தான். அதுக்கடுத்து, கோவலன் யானையிடமிருந்து முதியவரை காத்த கருணை மறவனாகவும், பிரிந்த கணவன் மனைவியை பெரும் பொருள் கொடுத்து இல்லற வாழ்வில் இணைத்து வைத்த செல்லா செல்வனாகவும், தலைவனை இழந்து தடுமாறும் குடும்பத்தாரையும் அவர் தம் சுற்றத்தை ஆறுதல் கூறி அரவணைத்து இல்லோர் செம்மலாகவும் மாடல்ல மறையோனால் புகழப்படுகிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவனோட சிறப்புகளை பற்றி சொல்கிறாங்க. காதல் மனைவி கண்ணகியை மறந்து மனைவி கண்ணகியை மறந்து மாதவிங்கிற கணிகை குல பெண்ணா ஆடலில் சிறந்த பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர் தந்த செல்வம் அனைத்தையும், அதாவது அந்த பெண் கூட சேர்ந்ததுனால முன்னோர்கள் தந்த அனைத்து செல்வத்தையும் இழந்து போயிருந்தான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போனவன் கண்ணகியோட கார்சிலம்பு விற்கிறதுக்காக பூம்புகாரை விட்டு வெளியே போகிறான். அப்படி போகிறான், மதுரை மாநகரத்துக்கு போயிட்டு மாதரி அப்படிங்கிறவங்க வீட்டில் வந்து அடைக்கலம் புகுறான். அங்கே போய் இருந்துட்டு அங்கேருந்து கோவலன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, கண்ணகி கிட்ட தன்னோட தவறை உணர்ந்து கார்சிலம்பை விற்கிறதுக்காக போய் கேட்டிருக்கான். அப்போ தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இவனை பற்றி நான் தப்பாக போயிட்டேன்னு எல்லாம் சொல்லும்போது கண்ணகி சொல்கிறா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படின்னு சொன்னது யாருன்னா கண்ணகி. சிலப்பதிகாரத்தில் கோவலனை பார்த்து சொல்லியிருப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து பாண்டியனுடைய நீதி. இது யானோ அரசன் யானே கல்வன் என கூறி உயர்விட்ட அரசன் பாண்டிய மன்னன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தனது வளைந்துவிட்ட தனது செங்கோலை உயிரை துறந்து நோக்கினான் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து தமிழ் மன்னர்கள் வந்து எந்த அளவுக்கு தவறாத ஆட்சியை வந்து பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க. மழை பொய்த்தாலோ பாருங்க, மழையே பெய்யாமல் போனாலோ, குடிமக்கள் தப்பு பண்ணாலோ மன்னனை தான் தப்பாக சொல்லுவாங்க. குடிமக்களை பசி பிணி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாதுகாக்கிறதும், கொடுங்கோலான பழி சொல்லுக்கு அஞ்சு மன்னர்கள் ஆட்சி நடத்த வேண்டியது என்பதை மலை வளம் கரப்பின் வான்பேர் அச்சம், அதே பாட்டு அங்கே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே பாட்டு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நமக்கு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கற்பனையாக ஒரு காட்சியை வைக்கிறாரு. மேபி இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பாக்ஸில் இருக்குங்கிறனால. அது வந்து சதுக்க பூதம் என்பது தான் அது அப்படின்னு அவரோட கற்பனை காட்சி, இளங்கோவடிகளோட கற்பனை காட்சி சதுக்க பூதம் அப்படிங்கிறது. பூதம் ஒன்று அறவழியிலிருந்து விலகுபவரை தண்டிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யாரையெல்லாம் தண்டிக்கும்னா, கூடா ஒழுக்கத்தில் ஒழுகக்கூடிய போலி துறவி, தீநெறியில் ஒழுகும் பெண்டீர், பிறர் மனை நயப்போர், பொய்ச்சான்று பகர்வோர், புறம் கூறுவோர் ஆகியோரை கண்டுபிடிச்சி பாசக்கயிறு கட்டி 4 காதம் சுற்றளவரை கேட்கும் அளவு கடும் குரல் எழுப்பி நிலத்தில் புடைத்து உண்டு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒருமுறை வறியோன் ஒருவன் உண்மை அறியாது கற்புடைய மங்கையை பற்றி அவள் கணவனிடம் பொய் சான்று கூறிவிட்டான். அது கண்ட பூதம் அவனை புடைத்து உண்பதற்காக கயிற்றில் பீத்து வைத்திருந்தது. அந்நிலையில் அவன் தாய் அழுது புரண்டு தன் மகனை விட்டுவிடுமாறும் அதற்கு பதிலாக தன் உயிரை எடுத்துக்கொள்ளுமாறும் வேண்டினாள். அதற்கு பூதம், நரகனுடைய உயிருக்கு பதில் நல்ல உயிரை கொண்டு மேலான கதியை இழக்கும் தன்மை எனக்கில்லை, உன் எண்ணத்தை கைவிடு என்று பூதம் பொய் சாட்சி பகன்றவரை புடைத்து உண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பீங் இல்லை. மேபி இந்த லைன் கேட்கலாம், சிலப்பதிகாரத்தில் அடைக்கல காதைங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு கற்பனை, இது எல்லாமே கற்பனை தான், அதுலேயும் ஒரு கற்பனை. மணிமேகலை அரசன் நீதி வழங்கக்கூடிய முறையை பற்றி பேசுது. மணிமேகலைங்கிற நூலில் அரசன் வந்து இப்படி தான் நீதி வழங்கணும் அப்படிங்கிற முறையை பற்றி பேசுது. மணிமேகலையை பின்தொடர்ந்தவன் உதயகுமரன். அதாவது இவங்களுக்கு வந்து உருவம் மாறிக்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கிடைக்குது மணிமேகலைக்கு. அப்போ வந்து காயசண்டிகையோட உருவத்தில் வந்து இவங்க மணிமேகலை இருக்காங்க. பட் ஆனாலும் உதயகுமரனுக்கு தெரியும் அது வந்து மணிமேகலை தான். மணிமேகலைன்னு மைண்ட் செட்டில் அவன் வந்து காதலிச்சு அவன் பின்னாடி போயிட்டுருக்கான். பட் ஆனால் காயசண்டிகையோட கணவன் என்ன பண்ணுறான், காஞ்சனனுங்கிறவன் காயசண்டிகை பின்னாடி தான் சுற்றுறான் அப்படின்னு நினச்சி அவனை கொன்னுறான். இதை கேட்ட உதயகுமாரனுடைய தந்தை, அரசனது காவல் இல்லாமையால் முனிவர் தவமும் மகளிர் கருப்பும் இல்லையாகும் கன்றை இழந்த பசுவின் துயரத்தை போக்க தன் மகனை தேர்காயிட்ட முறை செய்த மனுநீச்சோழ மரபில் ஒரு தீவினையாளன் தோன்றினான் எனும் இச்செய்தி பிற வேந்தரின் காதில் புகுவதற்கும் உதயகுமார் உடலை ஈமத்தீயில் ஏற்றி விடுக அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒருத்தன் வந்து சரியான விஷயத்த தான் பண்ணுறான், ஆனால் அது தப்புன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து தப்பானவனாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க கடைசி வரைக்கும். அதுக்கு காரணம் அவங்க வந்து தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டது தான். மணிமேகலைங்கிற உருவம் வந்து காயசண்டிகையோட உருவமாக மாறினது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். மனித சமுதாயத்திற்கு அடிப்படை தேவை வந்து உணவு, உடை, உறையுள், இது எல்லாத்தையும் வழங்குறது தான் வந்து அறம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டதில். இந்த பாடல் வரி வந்து மணிமேகலையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். என்ற அடியால் வந்து உலகில் நடைபெறும் பல குற்ற செயல்களுக்கு பசிப்பினி தான் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து அதை போக்குவதன் மூலம் அதாவது பசிப்பினி தான் எல்லா குற்றத்துக்கும் காரணம், அதை போக்கிட்டோன்னா எல்லா குற்றமும் போயிடும் அப்படிங்கிறது தான் மணிமேகலைங்கிற ஒரு நூலோட மையப்பொருள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அரசனுக்கு நிகரான செல்வ செழிப்பு மிக்க கோவலன் ஒழுக்க கேட்டினால தானும் அழிந்து தன் சுற்றத்தாயும் அழிக்கிறான். கணிகை மகள் என சோழ மன்னனால் குறிக்கப்பெற்ற மணிமேகலை ஒழுக்கத்தின் உயரின், அதாவது இது கேட்கலாம் மேபி, கணிகை மகள் என சோழ மன்னனால் குறிக்கப்பெற்றவள் யார் அப்படின்னா மணிமேகலை அப்படிங்கிறது தெரியணும். கணிகை மகள் அப்படின்னு சோழ மன்னனால் குறிக்கப்பெற்றவள். ஏன்னா கணிகை அப்படின்னா கோவலனை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதவின்னு சொல்லுவோம். பட் ஆனால் அவங்களோட மகளான மணிமேகலையை தான் சோழ மன்னர்கள் வந்து கணிகை மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கணிகைனா மாதவி, கணிகையோட மகள் அப்படின்னும் போது மாதவியோட மகள் மணிமேகலை. ஒழுக்கத்தின் உயர்வினால் தன்னையும் வென்று நாட்டையும் நல்வழிப்படுத்தி சான்றோர் போற்றும் காப்பிய தலைவிங்கிற உயர்நிலையை அடைகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கத்தின் எய்துவோர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவோர் எய்தாப்பள்ளிங்கிற குரல் மூலமாக இதை வந்து மெய்பிக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து சீவக சிந்தாமணி. தமிழில் விருத்தப்பாவால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி. இது நமக்கு தெரியும், தெரிலனாலும் தெரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வெண்பா, ஆசிரியப்பா, இந்த மாதிரியான இதில் தான் எழுதியிருப்பாங்க. பட் விருத்தப்பா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினது சீவக சிந்தாமணி. இதுக்கப்புறம் அந்த நூல்கள் எல்லாமே விருத்தப்பாவால் பாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலில் அதிகமாக சமண சமய ஜெயினிசம் பற்றி தான் அதிக இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. இது எழுதினவர் திருத்தக்க தேவர் ஒரு சோலையில் நடந்த காட்சியின் மூலம் நிலையாமை என்னும் கருத்தை விளக்குறார். இந்த நூலில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா நிலையாமை பற்றி பேசுகிறாங்க. கடுவன் ஒன்று, அதாவது கடுவன் பெண் குரங்கு. கடுவன் அப்படின்னா ஒரு குரங்கு, கடுவன்னா பெண் குரங்கு, மந்தினா ஆண் குரங்கு அப்படி சொல்லுவாங்க. பலாப்பழத்தை நகத்தால் கீறி பிளந்து நல்ல சுவைமிக்க, கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்குன்னு. அப்போ கடுவன் வந்து மந்திக்கு வந்து பலாப்பழத்தை நகத்தால் கீறி நல்ல சுவைமிக்க சுளையை வந்து எடுத்து கொடுக்குது. அதை வந்து மந்தி வாங்கிக்குது. புரியுதா? மந்திங்கிறது பெண் குரங்கு. அந்த நேரத்தில் 2 குரங்குகளையும் அடித்து துரத்தி விட்டு தோட்டக்காரன் பலாப்பழத்தை பறிச்சுக்கிறான். இந்த நிகழ்ச்சியை கண்ட சீவகன், ஆக்சுவலி இதுக்கு நிறைய கதை இருக்குது, பட் இங்கே ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கண்ட சீவகன் தன் தந்தை சச்சந்தன் கிட்ட போயிட்டு சச்சந்தனிடமிருந்து கட்டியங்காரன் தங்களது நாட்டை பறித்து கொண்டதையும் அவனிடமிருந்து தனது நாட்டை மீட்டதையும் நினைவு கூறுகிறார். இது ஒரு என்னென்னா, இந்த கதையை பற்றி நம்ம பார்க்கணுன்னா ஒரு சின்ன ஸ்டோரி நமக்கு தெரியணும். ஒரு 1 minute ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பழைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அதாவது சீவக சிந்தாமணிங்கிற நூல் எப்படி உருவாச்சு அப்படின்னா, சச்சந்தன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருக்கார். இவருக்கு வந்து நாட்டை ஆட்சி பண்ணுறதை விட அந்த புறத்தில் தான் அதிக காலகட்டத்தை வந்து செலவழிக்கிறார்.
இதை தெரிஞ்சுக்கிட்ட இவருடைய அமைச்சன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, யார் அமைச்சன் அப்படிங்கிறவன் கட்டியங்காரன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அரசன் வந்து இப்படி இருக்கிறத பார்த்துட்டு தக்க நேரத்தில் அரசனை கொன்னுடுறான். கட்டியங்காரன் கொன்னுட்டு சச்சந்திரனோட மனைவியையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது மனைவி வந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஒரு காட்டில். அந்த காட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அது பிறக்கும்போது தும்முது அந்த குழந்தை. அப்படி தும்மும்போது சீவ அப்படிங்கிற ஒரு சவுண்டோட தும்மி இருக்காங்க. அதனால வந்து அவனுக்கு பேர் வந்து சீவகன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த பேரை தான் சீவக சிந்தாமணின்னு மாறிடுச்சு. அவனை பழி வாங்கிறதுக்காக இந்த நூலில் வந்து ஒரு நிமிஷம் காலிங் பெல் அடிக்கிறான். ஓகே, இவன் வந்து இந்த சீவகன் அப்படிங்கிறவன் பிற்காலத்தில் இவனை வந்து கந்துக்கடன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் தான் எடுத்து வந்து வளர்த்துவான். அவன் ஒரு வியாபாரின்ற மாதிரி ஒருத்தன். அவன் தான் இந்த குழந்தைய வந்து எடுத்து வளர்த்திட்டு இருந்தான். பிற்காலத்தில் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவனை கட்டியங்காரனை வந்து பழி வாங்குவான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. நினைவு அதை வச்சு தான் இந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வராங்க. கடுவன், அதாவது பெண் குரங்கு ஆண் குரங்குங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தது இதுதான். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே அவனுக்கு வந்து தன்னுடைய பழைய விஷயங்கள்லாம் அவனுக்கு மைண்டில் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அரசனுங்கிறவன் ஒரு அமைச்சரை வந்து பல தடவை தெளிவாக பார்த்து அப்புறமா வந்து கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வளையாபதி குண்டலகேசி. இந்த நூல் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அவ்வளோவா கிடையாது, சும்மா ஒரு தடவை பார்த்துக்கலாம். பாளையாம் தன்மை சேர்த்தும் பாலனா, இது வந்து சும்மா இந்த இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பெருசாக தேவையில்லை நமக்கு. பொய் பேசக்கூடாது, புறம் கூறக்கூடாது, அதாவது ஒருத்தங்களை பற்றி தப்பாக பின்னாடி பேசக்கூடாது, யாரையுமே இகழ்ந்து பேசக்கூடாது, தீயவற்றை பேசி உடலை வளர்க்கக்கூடாது, உயிர்கொலை செய்து அதன் ஊனை உண்டு உங்கள் உயிரை வளர்க்க எண்ணாதீர், கல்வருடன் நட்பு கொள்ளாதீர், களவு கொள்ளாதீர் என பல அறங்களை பற்றி தொகுத்து கூறுவது எது அப்படின்னா வளையாபதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இளமையும் நிலையானதன்று. இளமைங்கிறது நிலையானது கிடையாது, செல்வமும் நிலையானது கிடையாது. நாள்தோறும் துன்பம் தான் வந்து நாள்தோறும் இருக்கக்கூடிய துன்ப வெள்ளம் தான் மிகுதியாக இருக்குது. அதனால் இளமை இன்பம் செல்வம் எது நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம ரொம்பலாம் படிக்க வேண்டாம். இது கம்பராமாயணம். சோழ பேரரசு எழுச்சி பெற்ற காலத்தில் தோன்றியது கம்பராமாயணம். ஸோ சோழர்களை பற்றின மொத்த டீட்டெயிலும் கம்பராமாயணம் அவங்க பீரியடில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து கம்பராமாயணம் பற்றி வேறு என்ன இதில் கம்பர் எழுதுனா, அது கம்பராமாயணம் பற்றி அப்படி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்கணுமே தவிர இதில் இருக்கிற விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை. சாகம் தலைத்து அன்பு அரும்பி தருமம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலுமன்றே. இந்த பாடல் வரி வேணால் ஒரு டைம் பார்த்துக்கலாம், மற்றபடி இதில் பெருசாக எதுவும் இல்லை. வில்லி பாரதம், அதாவது வடமொழியில் வியாசர் எழுதின மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு தமிழில் வந்து வில்லி பாரதம் அப்படிங்கிறத வில்லிபுத்தூரார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அழுக்கார் என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்து விடும் திருக்குறளில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த நூல்லையும் சொல்லியிருக்காங்கன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நூலாக தான் டீட்டெயிலாக படிக்கணும், இந்த மாதிரி கண்டென்ட்டாக படிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. இதை வேணால் தெரிஞ்சுக்கலாம். தீங்கொரு வடிவமாய் திறன் துரியோதனன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிபுத்தூரார் வந்து துரியோதனனை அறிமுகப்படுத்துகிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த கதைலாம் தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் இந்த லெசன். திருவள்ளுவர் பீரியடில் வந்து எந்த மாதிரியான ஆட்சி இருந்துச்சுன்னா முடியாட்சி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு தான் ஆட்சி பண்ணுவான், அப்புறம் வந்து தன்னோட பையன், அப்புறம் தன்னோட பேரன், அப்படி ஆட்சி பண்ணுறது, அதுதான் வந்து முடியாட்சின்னு சொல்லுவாங்க. அரங்கூர் அவயம் 10 அரங்கூர் அவயம் இருந்துச்சு, அரங்கூரம் அவயம் இருந்துச்சு அப்படின்னு 10 பாட்டிலையும் மதுரை காஞ்சிலையும் 10 பாட்டில் இருக்கிற மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்காங்கன்றாங்க. அறநிலை திரியா அன்பின் அவயம் புறநானூறு. இந்த சும்மா இந்த பாடல் வரி ஒரு டைம் பார்த்துக்கோங்க, இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும். மற்றபடி அவ்வளோதான் இந்த லெசன்.
வாய்மையை பிள்ளையானன் மொழின்னு சொன்னது நற்றிணை. சங்ககால பெண்பார் புலவர் வரிசையில் இடம்பெறாதவர் பார்த்திங்களா, நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. காரைக்கால் அம்மையார், ஔவையார், ஆதிமந்தியார், நப்பசலையார்லாம் இருப்பாங்க. காரைக்கால் அம்மையார் கிடையாது. அவங்க யார் அப்படின்னா நாயன்மார்களில் ஒருத்தங்க. அடுத்து வந்து ஆற்றுப்படை நூல்கள் இயற்றப்பட்டதன் குறிக்கோள். ஆற்றுப்படை நூல்கள் எதுக்கு? அரசர் போர்த்தன்மையை பற்றி பாடுவதற்கு, அரசரின் வள்ளல் தன்மையை பற்றி பாடுவதற்கு, பாணர்கள் பற்றி பாடுவதற்கு, பாடினியர் அரசர்களுடைய வள்ளல் தன்மையை பற்றி பாடுறது தான் வந்து ஆற்றுப்படை நூல்கள். கோவலன் செய்நன்றி மறவா பண்பினன் என்பதை இயக்கூற்று புலப்படுத்துகிறது. செய்நன்றி மறவா பிறவினன் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, கணவனுக்கு மனைவிக்கும் பெரும் பொருள் கொடுத்து இல்லற வாழ்வில் இணைத்து வைத்த செல்லா செல்வன் கிடையாது. மணிமேகலா என்ற தெய்வத்தின் நினைவாக தன் மகளுக்கு மணிமேகலைன்னு பெயர் சூட்டினது. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சராக வரும். பின்வற்றி எது அகநூல் அப்படின்னு கேட்குறாங்க. அகநூல் எது? நாலடியாருங்கிறது அறநூல், குறுந்தொகை, இன்னா 40, திருக்குறள். நாலடியாருங்கிறதும் திருக்குறளுங்கிறதும் அறநூல். இன்னா 40 குறுந்தொகை தான் வந்து அகநூலாக வரும் இந்த இடத்துல. மீதி மூணுமே அறநூல்களில் வரும். சரியான விடை குறிப்பு வாக்கு தவறாமை. யார் வாக்கு தவறாமை? இது வந்து அந்த கதையை நம்ம முழுசாக படித்தோன்னா சொல்லலாம், அப்படியேவும் சொல்ல முடியும். செயல் வீரர், நட்பு, அது பொருந்தா இணை, அடுத்து பின்னொன்று பொருந்தாதது இணை, கோப்பெருஞ்சேவலன் குர்ஜோலன் வந்து பிசிறாந்த, பாரி, கபிலர், ஔவையார், அதியமான், கூனி, சகுனி, அது தப்பு. தமிழில் விருத்தப்பாவால் தோன்ற முதல் காப்பியம் அப்படின்னா சீவக சிந்தாமணி. இந்த பாக்ஸை சும்மா ஒரு தடவை பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் நிகழ்ந்த போர்களில் பேர் தெரியாத பெரு வீரர்கள் பலர் உண்டு அப்படின்னு. பாலாற்று வென்றான், பாலாற்றங்கரையில் வெம்போர் புரிந்து வெற்றி பெற்ற வீரனை பாலாற்று வென்றான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். வட ஆற்காடு, ஆரணி வட்டத்திலும் வேலூர் மாவட்டத்திலும் பாலாற்று வென்றான்ங்கிற பெயருடைய ஊர்கள் இருக்குது. செய்யாற்று வென்றான், செய்யாற்றங்கரையில் வென்ற வீரனுக்கு செய்யாற்று வென்றான் அப்படின்னு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சரந்தாங்கி, சரமாரி பொலியும் போர்க்களத்தில் சஞ்சலமின்றி நின்று போர் புரிந்தனர் தமிழ்நாட்டு மெய் வீரர். பெருசாக இல்லை, கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரம்னா அம்பு, அதை வேணால் பார்த்துக்கோங்க, இங்கே கீழே இருக்குது பாருங்கள். சரம்னா அம்பு, சரந்தாங்கி, சரம்னா அம்பு. தமிழருடைய கலைகள். இதை பொறுத்த வரைக்கும் அடுத்த லெசனில் ஆயக்கலைகள்ங்கிறது 64 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆயக்கலைகள் 64, ஏய உணர்வுக்கு என் அம்மை அப்படிங்கிறது கம்பரோட கூற்றுன்னு சொல்கிறாங்க. ஆயக்கலைகள் மொத்தம் 64. கம்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆயக்கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படின்னு சொல்கிறாரு. மனிதனுடைய வாழ்விற்கு பயன்படக்கூடிய அனைத்துமே கலைகள் தான். இவை வந்து பொதுக்கலைகள்னும் அழகு கலைகள்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. பொதுக்கலைகள்னும் அழகு கலைகள்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது காட்சி இன்பம், கேள்வி இன்பம் தருவக்கூடிய, அதாவது கண்ணுக்கு இன்பம் தர்றதும் காதுக்கு இன்பம் தர்றதும் அழகு கலைகளாம். அதே மாதிரி கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை என அழகு கலைகள் 5ஆக வகைப்படுத்தியிருக்காரு தமிழறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அழகு கலையை 5ஆக வகைப்படுத்தியவர் யார்? மயிலை சீனி வெங்கடசாமி. இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அது என்ன கேள்வினா, லாஸ்ட் குரூப் 4ல் 50 காப்பியங்கள்ன்ற சொற்றொடரை பயன்படுத்தினது யார் முதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் நினைக்கிறேன். மயிலைநாதர் அவர். ஸோ இங்கே வந்து மயிலை சீனி வெங்கடசாமி வந்து அழகு கலைகள் 5ன்னு வகைப்படுத்தியிருப்பார். ஆர்கிடெக்சர், கட்டடக்கலை, கோயில்களில் வந்து கட்டடக்கலை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சங்க காலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அழகுற அமைப்பதற்கான மனை நூல்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சங்க காலம் தொட்டே முறையாக கட்டடங்களை அமைப்பதற்கு பயன்பட்டது என்னென்னா மனை நூல்கள். இதை வந்து நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் அப்படின்னு வந்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுறாருன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் அப்படிங்கிறது இளங்கோவடிகளில் கட்டடக்கலை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். மரக்கட்டடங்கள், பழங்காலத்தில் கோயில்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, மகேந்திரவர்ம பல்லவன் பீரியட். ஸோ கோயில்கள் மரத்தினால கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு சான்றா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள சபாநாயகர் மண்டபம் வந்து மரத்தினால கட்டப்பட்டிருக்கு. மரக்கட்டடங்கள் இயற்கையால் அழிஞ்சிரும் தன்மையுடையது. இதன் மேற்பகுதி மட்டும் பழுதாகிடும். அதனால் அதை வந்து செம்பு, நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் செம்பு, வெள்ளி, பொன் தகடுகளால் வேயப்பட்டிருக்கு. மரக்கட்டடங்கள் மட்டும் இல்லாமல் களிமண் கட்டடமும் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செங்கல் கட்டடங்கள். சங்க காலத்தில் இருந்தே சுட்ட செங்கற்களாலான கட்டடத்தை வந்து தமிழகத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க. செங்கல் கோயில்கள் வந்து மரக்கோயில்களோட உறுதியாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட, அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாமே செங்கல் கட்டடமாக இருந்திருக்கணும். அப்போவே வந்து மன்னர்களால் அதை வந்து செப்பனிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து வந்து பெரிய பாறையை குடைந்து உருவாக்கப்படுறது வந்து குடைவரை கோவில்னும், இதில் வந்து கருவறை, முன்மண்டபம், தூணுங்கிற அமைப்புகளோடு இருக்கும்னு சொல்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் மண்டகப்பட்டு அப்படிங்கிற இடத்துல 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது தான் முதல் குடைவரை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க, மண்டகப்பட்டுங்கிறது. அடுத்து முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோவில் என்னென்னா பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில். முற்கால பாண்டிய மன்னர்கள் உருவாக்குன அதாவது முதல் குடைவரை கோவில்னா மண்டகப்பட்டு, பல்லவர்கள்னாலும் மண்டகப்பட்டு. ஆனால் பாண்டியர்களோட முதல் குடைவரை கோவில்னு கேட்டாங்கன்னா அது பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில்னு எழுத தெரியணும். குடைவரை கோயில்னாலே வந்து மண்டபம் மாதிரி நீளமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அதனால மண்டப கோயில்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதை பாறையை குடைந்து உருவாக்குறதுனால அதுக்கு பாறை கோவில்கள்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரே கல்லாலான ஒற்றை கல் கோவில்கள் வந்து தமிழகத்தில் காணப்படுதுன்னு, அதை உருவாக்குறதுக்காக பாறைகளை வந்து படிப்படியாக செதுக்கி உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கற்றலின்னு ஒரு கல் இருக்குது. அதாவது என்னென்னா சுண்ணாம்பே சேர்க்காமல் கட்டுறது. சுண்ணாம்பு மீன்ஸ் இந்த சிமெண்ட்டு இதெல்லாம் சேர்க்காமல் கட்டுறது தான் கற்றலி கோயில், வெறும் கற்களை மட்டும் அடுக்கி. அது மாதிரி தான் நிறைய கோயில் கட்டியிருப்பாங்க. தஞ்சை பெரிய கோயில் கூட, அந்த தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி அந்த கருங்கற்களே கிடையாது எங்கேயுமே. பட் ஆனால் அதை வந்து எங்கேருந்தோ கொண்டு வந்து 216 அடி உயரத்தில் கோபுரம் கட்டியிருக்காங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் அதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கற்றலி தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடிக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடம் கற்றலின் பேர். 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மன் காலத்தில் கற்றலி அமைக்கும் முறை தொடங்கப்பட்டது. முதலாம் நரசிம்மவர்மனோட பீரியடில் தான் கற்றலிங்கிறது தொடங்கினாங்க. அது முக்கியமாக மாமல்லபுரத்தில், காஞ்சிபுரம், பனமலை பல்லவர்களோட பீரியடில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக அவங்களால தான் கட்டப்பட்டுச்சு, கற்றலி மூலமாக தான் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டடக்கலை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று என்னென்னா நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. அதோட சிகரத்தின் அமைப்பை பொறுத்து பிரிப்பாங்க. அதாவது சிகரத்தோட அமைப்பு வந்து கோபுரத்துக்கு மேலே 4 பக்கங்கள் இருக்கணும். அதில் ஒவ்வொன்றும் சதுரமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நாக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 சதுரங்கள் நாக்கரம். அது வந்து வட இந்திய கட்டடக்கலை பாணி. அடுத்து சிகரம் வந்து வட்ட வடிவமாக இருந்துச்சுன்னா அது வேசரம்னு சொல்கிறாங்க. அது மத்திய பகுதியில் பயன்படுத்துகிறது, இந்தியாவோட சென்ட்ரல் பகுதியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது புத்திஸ்ட்டும் அப்படி தான் கட்டுவாங்க. நம்ம பார்த்துருப்போம் புத்தர்களோட கோவில், ப்ளஸ் வந்து முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிகரம் வந்து 8 பட்டை அமைப்புடன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ணுறது அது திராவிடம். திராவிடங்கிறது தென்னிந்திய கோவில் கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எங்கே இருந்துன்னா வடக்கே கிருஷ்ணா நதியிலேருந்து, அதாவது ஆந்திரா தெலுங்கானாவில் ஆரம்பித்து தெற்கே குமரி வரைக்கும் திராவிட கட்டடக்கலை பரவி இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை, நம்ம இந்த கட்டடக்கலைலாம் இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா பல நாடுகளிலும் பரவி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து விமானம், இது வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்குள்ளே இருக்கிறத விமானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்து கோவில்களில் கர்ப்ப கிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படக்கூடிய பிரமிடு போன்ற கட்டடக்கலையை தான் விமானம்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் வந்து ஷடங்க விமானம்னு சொல்கிறாங்க. கருவறைக்கு மேல் அமைக்கப்படுற விமானத்துக்கு பேர் வந்து ஷடங்க விமானம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த ஷடங்க விமானம் அப்படிங்கிறது 6 உறுப்புகளை கொண்டது. மனித உடல் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் 6ஆக பிரிக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதிட்டானம், பாதம் கீழேருந்து வராங்க. கீழே இருக்கிறது வந்து அதிட்டானம்னா பாதம், கொஞ்சம் மேலே வந்து பித்தி கால், அடுத்து பிரஸ்தரம்னா தோல், கண்டம்னா கழுத்து, சிகரம் தலை, ஸ்தூப்பினா மகுடம். இதுதான் இந்த 6 விஷயம். விமானத்தின் மீது பெரும்பாலும் ஒரே ஒரு கலசம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதாவது ஒரு கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளேனா சின்னதாக தான் வைக்க முடியும், அதனால் ஒரே ஒரு கலசம் மட்டும் வைப்பாங்க. இந்த மாதிரி விமானங்கள் வந்து யாரோட காலத்தில் உயரமாக அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சோழர்களோட காலத்தில் தான் விமானம் உயரமாக அமைச்சுது. அதே மாதிரி யாரோட காலத்தில் கோபுரம் உயரமாக இருந்துச்சுன்னா அது வந்து விஜயநகர காலமும் நாயக்கர் காலமும். அதை இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கோபுரம் கோயில் உறுப்புகளில் மிக முக்கியமானதும் அழகுடையதுமாக விளங்கக்கூடியது கோபுரம் தான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்கிறது பழமொழி. இந்த கோபுரம் சுற்றுப்புற சுவரில் ஊடறுத்து செல்லும் நுழைவாயிலின் மேல் கட்டப்படுது. கோபுரத்தின் உச்சியில் 1க்கும் மேற்பட்ட கலசங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். கருவறையில் ஒரே ஒரு கலசம், கோபுரத்தில் நிறைய 8 கலசம் கிட்டே இருக்கும் மேக்சிமம். அதான் வந்து எண்கோணப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோயில்களில் கோபுரம் அமைச்சா அது வந்து அமைக்கிறது பல்லவர் காலத்தில் தொடங்குச்சு, விஜயநகர மன்னர் காலத்தில் உன்னத நிலை அடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இது கூட தெரிஞ்சுக்கணும். அடுத்து ராஜசிம்மன்னா யார்? ராஜசிம்மன்னா அவர் ஒரு பல்லவ மன்னன். இந்த ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோவில் இதுதான் முதலாக கட்டப்பட்ட சிறு கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களும் சோழர்களும் விமானத்துக்கு முக்கியத்துவம் தராங்க. ஆனால் விஜயநகர மற்றும் நாயக்கர்கள் விமானங்களை சின்னதாக கட்டிட்டு கோபுரத்தை பெருசாக கட்டுறாங்க. கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி காலத்தில் தான் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைச்சாங்க. அது வந்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் இந்த இடத்துலலாம் அமைச்சிருக்காரு. பிற்காலத்தில் இதை வந்து ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது ஏன்னா அது ராயகோபுரம்னு சொல்லி அது ராஜகோபுரமாக மாறி இருக்கும். பல்லவர் கால கட்டடக்கலை வந்து காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து 300 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரத்தை தலைமையாக வச்சு. இவங்க வந்து மரம், சுதை, உலோகம், சுதைனா சுண்ணாம்பு, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருள் இன்றி காலத்தால் அழிக்க இல்லாத குடைவரை கோவில்களை கட்டியிருக்காங்க. ஏன்னா அதை அறிமுகப்படுத்தினது இவங்க தான். புலிக்குகை யாழின்னு சொல்லுவாங்க. இவங்க பல்லவர்கள் மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி இந்த பகுதிகளெல்லாம் பல்லவர் காலத்து கோயில்கள் நம்மளால் பார்க்க முடியும். அதுலேயே முக்கியமாக மகேந்திரவர்மனோட காலத்தை சேர்ந்த கோவில்கள் தான் தொன்மையானதுன்னு சொல்கிறாங்க. மாமல்லபுர கடற்கரை கோவில் உலக புகழ் வாய்ந்தது. சால்வன் குப்பம்ங்கிற இடத்துல குகை கோவில், வெளிமுகப்பு முழுவதும் யாழியோட முகம், யாழினா புலி அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா சால்வன் குப்பத்தில் இருக்குது. யாழி குகை, அதாவது புலி குகைன்னு சொல்லுவாங்க. புலியோட ஃபேஸ் கட் வந்து இருக்க மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்து பல்லவர்கள் குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் ரதங்கள் மட்டும் அமைக்காமல் கட்டுமான கோவில்களையும் கட்டியிருக்காங்க. அதுதான் வந்து நந்திவர்மன் பாணின்னு நம்ம படிச்சிருப்போம். அழகும் தொன்மையும் வாய்ந்தது காஞ்சி கைலாசநாதர் கோயில். அது கட்டினது வந்து ராஜசிம்மன். இது நமக்கு தெரியணும். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினது ராஜசிம்மன் அப்படிங்கிறது. அடுத்து பாண்டியர்களுடைய காலக்கோவில்கள். பல்லவர்கள் வந்து தமிழகத்தோட வடப்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் தென்பகுதியை பாண்டியர்கள் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. செலியன் வேந்தன் காலம் முதல் வீரபாண்டியன் காலம் வரை அவர்கள் தோட்டத்தை குடைவரைகள், ஒற்றை, இதெல்லாம் ஓகே. பாண்டியர்களுடைய குடைவரை கோவிலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம், குடுமியான்மலை, சித்தன்னவாசல், மயிலான்பட்டி, பிரான்மலை இது எல்லாமே. அழகிய பாண்டியபுரம், மூவரை வென்றான் போன்ற ஊர்களில் பாண்டியர்கள் கால குடைவரை கோவில் இருக்குது. யார் யாருது எந்தெந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அடுத்து கழுகுமலை வெட்டுவான் கோவில், இன்றைக்கும் முற்றுப்பெறாத ஒரு கோவில். பாண்டியருடைய ஒற்றை கற்றளிக்கு மிகப்பெரிய சான்றுனா அந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் தான். இது வந்து பார்த்தோன்னா மலைக்கு மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு பாறையில் குடஞ்ச மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற எல்லோரா மாதிரி இருக்கிறனால இதை வந்து தென்னிந்தியாவுடைய எல்லோரா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் திருக்கற்றளிநாதர் கோவில் பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்று. ஒற்றை கற்றளிக்கு சிறந்த சான்று பாண்டியர்கள் அப்படின்னா அது கழுகுமலை வெட்டுவான் கோவில். அதுக்கு இன்னொரு பேர் தென்னகத்து எல்லோரா. அதே மாதிரி பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்று எது அப்படின்னா திருப்பத்தூர் கற்றளிநாதர் கோவில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது சோழர்களுடைய கால கோவில். சோழர்களுடைய காலம்னாலே கோவிலுக்கு வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்கால சோழர்களுடைய காலம் வந்து தமிழக கட்டடக்கலை வரலாறுல ஒரு பொற்காலம். ஏன்னா விஜயாலய சோழன் முதல் 3ஆம் ராஜராஜ சோழன் வரையில் மன்னர்கள் அழகு வாய்ந்த எண்ணற்ற கோவில்களை எழுப்பியிருக்காங்க. அதுக்கடுத்து விஜயாலய சோழனால் கட்டப்பட்ட புதுக்கோட்டை நார்த்தாமலை கோவில், விஜயாலய சோழனால் கட்டப்பட்டது புதுக்கோட்டை நார்த்தமலை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த கோவில் புதுக்கோட்டை நார்த்தமலை கோவில் வந்து வெளிசுவர் சதுர வடிவத்திலையும் உட்சுவர் வந்து வட்ட வடிவத்திலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆதித்த சோழன், இவர் வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோவில்களை கட்டியிருக்காங்க. இப்படி கூட கேள்வி கேட்கலாம். காவிரி ஆற்றின் இரு பக்கத்துலையும் ஏராளமான கற்கோவில்களை கட்டினது யாருன்னா அது ஆதித்த சோழன் அப்படிங்கிறது தெரியணும். பராந்தக சோழன் வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோவில் கட்டியிருக்காரு. எறும்பூர் கடம்பேஸ்வரர் கோயில் இதெல்லாம் வந்து அவர் கட்டின முக்கியமான கோவில்கள். சோழர் கால கட்டடக்கலையில் வந்து செம்பியன் மாதேவி பங்கு வந்து குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தஞ்சை பெரிய கோயில் தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சென்னை அந்த தஞ்சையோட சுற்றுவட்டார பகுதிகளில் கருங்கற்களே இல்லாத நிலையில் முற்றிலும் கருங்கற்களை கொண்டு 216 அடி உயரமும் 13 அடுக்குகளையும் கொண்டு விமானத்தை அமைச்சு ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற பேர் வந்து ராஜராஜன் வச்சிருக்காரு. அப்போது ராஜராஜ சோழனால் அந்த கோவிலுக்கு தஞ்சை பெரிய கோவிலுக்கு வச்ச பேர் என்னென்னா ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முதல் வாசல் வந்து கேரளாந்தகன் வாசல், எல்லாரும் போகிற வாசல். 2ஆம் வாசல் ராஜராஜன் திருவாசல். இதில் யாராலையுமே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து உச்சியில் வந்து 80 டன் எடை வந்து சிகரம் இருக்குன்னும் இது வந்து 1987 யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தோட மிக உயரமான விமானத்தை கொண்ட கோவில்கள் என்னென்ன அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் 216 அடி உயரம், ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் 170 அடி உயரம் கொண்டது, ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் 126 அடி கோவில். திரின்னா 3 ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 3ஆம் குலோத்துங்கனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது. அடுத்தது ராஜேந்திர சோழன் தன்னோட கங்கை படையெடுப்பு வெற்றியின் சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை வந்து கட்டினார். இது நமக்கு தெரியும். கங்கையை கடந்து போர் வெற்றி பெற்றவர் அவர் தான். ராஜராஜ சோழனை தோற்கடிச்சதுனால ராஜேந்திர சோழன் போய் தன்னோட அப்பாக்காக போராடி வின் பண்ணியிருப்பார். அது 170 அடி உயரம் கொண்டது. அடுத்து வந்து விஜயநகர பேரரசர் காலம் மற்றும் நாயக்கர் காலம்.
விஜயநகர பேரரசோட காலம் வந்து ரொம்ப மாற்றங்கள் அதிகமாக நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அலங்கார வேலைப்பாடு குதிரைகள் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. குதிரைகள் வந்து முன்னங்கால்களை தூக்கி நிற்கிற மாதிரி உருவாக்குனது விஜயநகர எம்பையர் தான். இவங்களோட கோவில்கள் அதிகமாக அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம்ங்கிற ஊர்லலாம் இருக்குது. ரொம்ப முக்கியமாக 1000 கால் மண்டபம் வந்து இவங்க தொடங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் நாயக்கர்கள் தான் அதை வந்து பண்ணியிருப்பாங்க. நாயக்கர் கால கட்டடக்கலை விஜயநகர கால கட்டடக்கலையை பின்பற்றி எழுந்தது. ஏன்னா நாயக்கர்களை உருவாக்குனதே விஜயநகர காலம் தான், அவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. அப்போ 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம் இதெல்லாம் வந்து நாயக்கர்களோட சிறப்பான விஷயங்கள். திருமலை நாயக்கர் மகால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் 1000 கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம், திருச்சி மலை தாயுமானவர் கோவில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. தமிழர் கட்டடக்கலை நெடிய வளர தமிழர் தம் பழமை இதெல்லாம் ஓகே. அதுக்கு அடுத்து வந்து தமிழகத்தில் 1000 கால் மண்டபங்கள் அமைந்துள்ள கோயில்களை குறிப்பிடத்தக்கது. 1000 கால் மண்டபம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் புது மண்டபம்னு சொல்லுவோம். அது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில், சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி, இங்கெல்லாம் வந்து 1000 கால் மண்டபம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலை ஸ்கல்ப்சர் ரொம்ப முக்கியம். நடுக்கற்கள் சிற்பக்கலையுடைய தோற்றுவாய், ஹீரோ ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நடுக்கற்கள் தான் சிற்பக்கலையோட தோற்றுவாய். டேஷ் என்பது சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு முதலானவற்றை நடுக்கல் பற்றிய குறிப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு இந்த நூல்கள்லாம் வந்து நடுக்கல் பற்றின குறிப்பு இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. நடுக்கல்னா என்னது? போரில் வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு அல்லது மக்களுக்காக உயிர் துறந்த வீரனோட பெயரும் பெருமையும் எழுதி நட்டு வைக்கக்கூடிய ஒரு கல் தான் வந்து நடுக்கல்னு சொல்கிறாங்க. அதுக்கு வீரக்கல், நினைவுக்கல்னு பல பேர் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து தொல்காப்பியர் காலத்திலேருந்தே வழக்கத்தில் இருக்குங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. பிற்காலத்தில் வீரர்களோட உருவத்தை செதுக்கி வழிபடக்கூடிய முறையும் உருவாகியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பின்னாடி கல்லில் வந்து சிற்பம் செதுக்கிற முறையாக உருவாகி சிற்பக்கலை அப்படின்னு ஒன்றே உருவாச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ சிற்பக்கலை உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நடுக்கற்கள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சங்க காலத்தில் மரத்தில் சிற்பம் செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து பரிபாடல்ங்கிற நூலில் குறிப்பிடுறாங்க. சங்க காலத்தில் மரச்சிற்பம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எந்த நூலில் சொல்கிறாங்க அப்படின்னா பரிபாடல்ங்கிற நூலில் சொல்கிறாங்க. கொற்கை, அரிக்கமேடு, உறையூர் ஆகிய இடங்களில் நிகழ்த்தப்பட்ட அகலாய்வுகளில் அக்கால சுடுமண் ஓடுகளும் சிற்பங்களும் கிடைச்சிருக்கு. காவிரி பூம்பட்டினத்தில் சுதை சிற்பங்கள் இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்திருக்காங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் என குறிப்பிடும் நூல் எதுனா மணிமேகலை. சிற்ப கலைஞர்களை வந்து மண்ணீட்டாளர் அப்படின்னு எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா மணிமேகலையில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுதைங்கிறது சுண்ணாம்பை நன்கு அரைத்து கரும்பு சாறு, வெள்ளை சாறு, நெல்லிக்காய் சாறு இது எல்லாத்தையும் கலந்து உருவாக்குறது தான் வந்து சுதைன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னது யாருன்னா தட்சிணாமூர்த்திங்கிறவர் சுதைங்கிற வார்த்தைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து சிற்பம்ன்றது எப்படிலாம் வரைவாங்க? இயற்கை உருவத்தையும் கற்பனை உருவத்தையும் வரைகிறது தான் வந்து சிற்பக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்துவாங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது வந்து புடைப்பு சிற்பம், தனி சிற்பம்னு வகைப்படுறாங்க. புடைப்புனா முன்னாடி மட்டும் நல்லா தெரியும், பின்னாடி வந்து செதுக்கியிருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து புடைப்பு சிற்பம். ஒரு உருவத்தின் முன்புறமும் பின்புறம் முழுசாக தெரிகிற மாதிரி வடிச்சாங்கன்னா அது தனி சிற்பம். தமிழகத்தில் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கக்கூடிய அரசு கல்லூரி எங்கே இருக்குன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் காலேஜே இருக்குது. அது எங்கன்னா மாமல்லபுரம். இது வந்து அதிகமாக கொஷினில் கேட்குற ஒரு கேள்வி. சிற்பக்கலை கோவில்களை அடிப்படையாக கொண்டு வளர்த்தெடுக்கப்பட்டது. தொடக்க கால சிற்பங்கள் அப்படிங்கிறது மரத்தினாலும் சுதையினாலும் செய்யப்பட்டுச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி சிற்பம் எப்பயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திருவல்லிக்கேணி சென்னையில் பார்த்தசாரதி பெருமாள் ரொம்ப ஃபேமஸான கோயில். காஞ்சி பாண்டவ தூத பெருமாள் முதலிய உருவங்கள் சுதையினால் செய்யப்பட்டது. அதுக்கடுத்து கல்லால் சிற்பம் செய்கிறது பல்லவர் காலத்திலையும், உலோகத்தில் சிற்பம் செய்கிறது பிற்கால சோழர் காலத்திலையும் பின்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பிரதிமை அப்படின்னா ஒருத்தரோட உருவத்தை வந்து பிரதி எடுக்கிறது. அவரோட உருவம் எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து உருவாக்கி தர்றது, அதுதான் பிரதிமை. இது வந்து பல்லவ அரசர் தான் வந்து இதையும் உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இதை வந்து உலோகத்தை வச்சு உருவாக்குற பிரதிமை அப்படிங்கிறது சோழர் காலத்தில் தான் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. பல்லவர் காலம் அப்படிங்கிறது கோயில் சிற்பக்கலையுடைய தொடக்க காலம். பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் கோயில்களில் வந்து துவாரபாலகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயிற்காவலர்கள், வாட்ச்மேன் மாதிரியான ஃபோட்டோ இதை வந்து உருவாக்கியிருக்காங்க சிற்பம் பல்லவர் காலத்தில்.
தமிழகத்துடைய முதல் கற்சிற்பம்னா அந்த வாயிற்காவலர்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவர் காலத்தில் வாயிற்காவலர் சிற்பங்கள் மட்டும்தான் கற்களால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் மரத்துலையோ இல்லை சுண்ணாம்பாலையோ உருவாக்கியிருக்காங்க. அதான் சுதைன்னு சொல்கிறாங்க. கடவுள் மாதிரியே அரசன் அரசி உருவங்களையும் வந்து உயரமாக செதுக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மாமல்லபுரத்தில் கோவர்தன மலை மண்டபத்தின் அருகில் 96 இதெல்லாம் வேண்டாம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஆந்திராவில் உள்ள அனந்த்பூர் மாவட்டத்தில் லெபாக்ஷி என்ற ஊரில் உள்ள நந்தி சிற்பம் ஒரே கல்லால் வடிக்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய சிற்பம். உலகத்திலே மிகப்பெரிய நந்தி எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் லெபாக்ஷி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து சோழர் காலம். சிற்பக்கலையோட உயர்ந்த நிலை அப்படிங்கிறது சோழர்களோட காலத்தில் உருவாச்சு. அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற நந்தி சிற்பம் தான் உலகத்துடைய 2வது பெரிய நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆந்திராவில் லெபாக்ஷி, 2வது தஞ்சை பெரிய கோயில். அடுத்து அந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செப்பு திருமேனிகள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. தமிழர்கள் உலகத்திற்கு வழங்கிய நன்கொடை செப்பு திருமேனிகள். சங்க காலத்திலும் உலோக சிற்பங்கள் இருந்திருக்கலாம் என்ற செய்தியை மதுரை காஞ்சி குறுந்தொகை நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன நூல்னு. செப்பு திருமேனினா செம்பால உருவங்கள் செதுக்கக்கூடிய முறை. அதை வந்து மதுரை காஞ்சி குறுந்தொகை பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்கள் வாயிலாக அறியலாம். இருப்பினும் சோழர் காலம் தான் உலோக சிற்பம் அல்லது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விஜயாலயன், பராந்தகன், செம்பியன் மாதவி, 1ஆம் ராஜராஜன் ஆகியோர் காலத்தில் செப்பு திருமேனிகளை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. சோழர் கால செப்பு திருமேனிகள் நடராஜர் சிலை தான் வந்து உலக புகழ் வாய்ந்தது. சோழ அரசர்கள் அவர் குடும்பத்தாருக்கும் வந்து கோயில்களுக்கு செப்பு திருமேனிகளை கொடையாக கொடுத்துருக்கிற செய்தியை வந்து பிற்கால பாண்டியர்களோட சிற்பக்கலை இதெல்லாம் வந்து சும்மா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை. விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலம் பொறுத்த வரைக்கும் சிற்பங்கள் அதிகமாக உருவாக்குனாங்க. கோவிலோட தூண்களில் அதாவது புலி, குதிரை, மனித உருவம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரைஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்.